ஹாய்டா, அன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜீக்கு கண்ட ஓட்டிஸ் அவனுடைய வென் தே ஆர் திங்கிங் வி ஆர் யூஸ்லெஸ் அதோட ஃபைனல் பார்ட்டா. ஓகேவா? லாஸ்ட் பார்ட்டை எப்படி எண்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஜிம்மிக்கு கொடுத்துட்டு ட்வின் பாய் பேபிஸ் பிறந்திருப்பாங்க. இவங்களாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அந்த பேபிஸ் பேருக்கு ஜங்மீன் அண்ட் ஜங்சன் ரொம்ப க்யூட்டான நேம்ஸ் வச்சிருப்பாங்க. அப்புறம் ஜேவோட பொண்ணு போரா, அவர் ரொம்ப க்யூட்டாக அழகாக நம்ம டேவை பற்றி நிறைய கேட்குறா. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ நம்ம ஜிமின் தான் 2 பேபிஸ் நைட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. பேபிஸை வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டு இருக்காங்க, ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே வந்து ரொம்ப நேரம் பார்க்குறாங்க. அவருக்கு பொறுமை இழந்துட்டாரு. ஜிமின் நடுக்க போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா என்ன அப்படி கேட்குறாங்க. ஏண்டா நீ மறந்துட்டே நீ சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறேன்ருக்கு. இல்லை குழந்தைங்களுக்கு லவ் கொடுக்குற புரியுது, கொஞ்சம் லவ் வந்து ஜங்குக்கும் கொடுக்கலாம்ல, அவனும் பாவம்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறேன்ருக்கு. இல்லைடா குழந்தைங்களுக்கு மட்டும் லவ் கொடுக்குறியே, அந்த லவ் வந்து ஜங்குக்கும் கொடுக்கலாம்ல, ஜங்குக்கும் பாவம் தானே அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னா உனக்கு லவ் கொடுக்கலன்னு சொல்கிறியா, அதுக்கு பின்ன அதான் உண்மை சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறேன்ருக்கு. குழந்தைங்க குழந்தைக்கு வந்து 6 மந்த் ஆயிடுச்சு. ஆனால் உன் லவ்ன்றது குழந்தைங்களுக்கு மட்டும்தான், எனக்கு நீ கொடுக்கறதே இல்லை சொல்கிறாங்க. அச்சு ஜங்கா அப்படி சொல்லாதான் ரொம்ப லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் லவ் பண்ணுற சொல்கிறேன், அந்த அளவு கொஞ்சம் கொஞ்சம் ஷோ பண்ணாமல் இப்போலாம் சுத்தமாக நீ கண்டுக்கதே இல்லை. சரி லாஸ்ட்டு எப்போ கிஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுவா ஒரு 3 வீக்ஸ் இருக்குமா அப்படி கேட்குறாங்க. ஜங் பார்க்குறாங்க. 3 வீக்ஸ் இல்லைடா 4 வீக்ஸ் சொல்கிறாங்க. 4 வீக்ஸ் ஆகுதா ஜிம் சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. எவ்வளோ கேஷுவலாக சொல்கிறாங்க. ஜங்கா அது சொல்கிறாங்க. 4 வீக்ஸ் ஆச்சு எனக்கு கிஸ் பண்ணியே தெரியுமா, நான் எப்போ உங்ககிட்ட வரணும் அச்சோ குழந்தை அழகு சொல்லிட்டு ஓடி போயிட தெரியுமா, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, ஏன்டா அப்படி பண்ணுறா. ஜங்கு ரொம்ப ஒரு மாதிரி ஏக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஜங் பக்கத்தில் போகிறாங்க. பக்கத்தில் போயிட்டு ஜங்குடைய செஸ்ட்டில் ஹெட்டை சாச்சிக்கிறாங்க. ஜங் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உனக்கு சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், நம்ம லைஃப் அழகாக தானே இருக்க சொல்கிறாங்க. நம்ம லைஃப் அழகாக இருக்குது, ஆனால் நம்ம ஹேங்ஸோட லைஃப் அழகாக இல்லையே சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ஒரு மாதிரி எடுத்து ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் நினச்சி உட்காராங்க. இப்போ ஜங்கு பக்கத்தில் உட்காராங்க. நீ என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. ஜங்கா நீ பார்க்குறல ஒய்யன் வந்துட்டு அவள் லைஃப் வாழவே இல்லை ஜங்கா, அவள் பாவங்க ஜங்கா, நம்ம இன்னும் சரி ஜேவ் சரி எல்லாருமே பாவம் தெரியுமா, அவங்க லைஃப் யாருமே வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக வாழவே இல்லை, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு ரொம்ப பார்க்க கஷ்டமாக இருக்காது, அவங்க மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்கவே முடியல தெரியுமா. ஒயின் வந்து சுகர் அக்செப்ட் பண்ணிப்பாளா, சின்ன நம்பிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இல்லை நம்ம ஜேஹோப்டேவை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, அவங்க 3 பேர் ஜெயிலேருந்து எப்போ வருவாங்க, என்ன நடக்கும்னு எனக்கு புரியல சங்கா. அப்படி கூட நம்ம எப்படி ஒன்றா இருக்க முடியும், நீயே சொல்லு. எனக்கு உண்மையில லவ் நிறைய இருக்குது, கொஞ்சம் கூட குறையாது சரியா. உண்மையில லவ்வில் தான் எனக்கு பேபி சொன்ன ஆசைப்பட்டேன். நான் ஒரு குழந்தைங்க கேட்டேன், கடவுள் எனக்கு 2 குழந்தைங்க கொடுத்துருக்காங்க. நம்ம லைஃப்பில் எல்லா சந்தோஷமும் இருக்குது. எனக்கு அழகான ஒரு ஹஸ்பண்ட், இல்லை அதிகமாக லவ் பண்ணுறது ரேஸ் லவ் பண்ணுற ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. எனக்கு 2 குழந்தைங்க வந்துட்டாங்க. என் லைஃப் வந்து ஹாப்பியாக போதுமா, என் கூட என்னோட அக்காவுடைய ஹாப்பினஸ் எனக்கு டிஃபரெண்ட். அப்படியே எனக்கு கூட பிறக்கலனாலும் சின்ன ஜேஹோப்பே எனக்கு பிரதர்ஸாக தான் நினைக்கிறேன். அவங்க 3 பேருமே எனக்கு வந்துட்டு பிரதர் சிஸ்டர் தானே. அப்போ அவங்க அவங்க 3 பேர் ஹாப்பியாக இருக்கணும் ஆசைப்பட மாட்டேனா, அவங்க ஹாப்பியாக இருக்கணும். அவங்க 3 பேர் மட்டும் தனித்தனியாக அந்த வீட்டில் இருக்கிறப்போ நம்ம மட்டும் ஒரு கப்பல் அப்படி இருந்தாக்கா அது மாதிரி இருக்குல்ல, அவங்க அதை நம்மளை பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஹாப்பினஸ் பற்றி நம்ம யோசிக்காமல் நம்மளை மாற்றி விட்டு நம்மளை யோசிக்க முடியுமா அப்படி சொல்லிட்டாங்க. ஜிமின் கேட்குறாங்க. ஜங்குக்கு இப்போ தான் புரியுது. அதை சொல்கிறாங்க. நீயே சொல்ல ஜங்கா, எனக்கு நம்ம லவ்ன்றது அப்படியே தான் இருக்குது சரியா, எங்களுக்கு கொஞ்சம் கூட குறைய போகிறதே இல்லை. ஆனால் அவங்க 3 பேர் இப்படி இருக்காங்களா, அதை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. அது மட்டும் நம்ம போரா இருக்கல சொல்கிறாங்க. அவள் கேட்குறா, இப்போ நானும் நீங்களும் ஒன்றா இருக்குதா, நம்ம மட்டும் ஒன்றா இருக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, நம்ம குழந்தைங்க அப்பா அம்மாவை நம்ம இருக்கிறப்போ அப்போ என் அப்பா இப்போ வருவாங்க, என் அம்மா கூட எப்போ அப்படி அவங்க ஒன்றா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளே யோசிக்கிறது. சின்ன வயசில் அவ்வளோ யோசிக்கிறா. டேவை ரொம்ப மிஸ் பண்ணுறா. டேவ் வேணும்னு நினைக்கிறா. இன்னும் டேவை பார்த்து கூட இல்லை, ஃபோட்டோ மட்டும் தான் பார்த்துருக்கா. அப்படி இருந்தால் கூட அவளுக்கு அப்பான்னு டேவின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா. எனக்கு ஒரு குழந்தை ஒரு அப்பாவுக்கு எங்கிட்டு இருக்கு, அப்புறம் மற்ற 3 பேர் அவங்க லைஃப்பை பற்றி யோசிக்காமல் இருக்காங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியாமல் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க 3 பேர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்கிறதுனால எனக்கு இதை பற்றி யோசிக்க தோணல. என் ஜங்கா என் கூட இருக்காங்க, எனக்கு குழந்தை இல்லாமல் ஒரு கஷ்டம் இருந்துச்சு, அந்த கஷ்டம் பற்றி இருந்துச்சு. அதனால் குழந்தைங்களை வளர்க்கறத பார்க்கலாம், நம்மள விட்டுறது அப்படி தானே இருக்க போகுதுன்னு நினச்சிட்டேன். மற்றபடி நம்ம உண்மையில சொல்கிறாங்க ஜங்க் பார்க்கலாம் தப்பு தானே, சாரி விட்டுவா, நம்ம கேட்டக்கூடாது சொல்கிறாங்க. அப்படியே இல்லை ஜங்கா சொல்கிறீங்க. இல்லைடா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, எனக்கும் நம்ம சின்ன ஜேவ் பண்ணி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சரியா, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு என் ஒய்ஃப் பண்ண ரொம்ப ரொம்ப லவ் இருக்குது சரியா, அவங்களுக்கு தலைக்கு ரொம்ப கஷ்டம் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எனக்கு புரியுதானே அவங்க சொல்கிறாங்க. அவங்க பார்க்குற மாதிரி நடந்துக்க மாட்டேன், நான் இந்த மாதிரிலாம் ஆசைப்படல, ஃபிசிக்கலாக இருக்கணும்னு ஆசைப்படல, எனக்கு ஜஸ்ட் ஒரு அட்டென்ஷன் வேணும், லவ் வேணும் ஓகேவா சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு அது புரியுது சொல்லி ஜிம் இப்போ ஜங்குள்ள இப்போ போய்ட்டு ஒரு பிக் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு ஜிம்மில் ஸ்ட்ராங் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ ஜங்கா சொல்கிறாங்க. லவ் யூ டூடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. சீக்கிரமாக சரியாயிடும் சரியா, இன்றைக்கி அவனோட கஷ்டம் எல்லாமே போயிடும், நான் தான் உன்னோட நம்ம வீட்டில் எல்லா கஷ்டமும் சரியாக போயிடும் சரியா சொல்கிறாங்க. உன்னோட அக்காவுக்கு அழகான லைஃப் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. கண்டிப்பாக சுகர் கூட தான் ஓகேவா, கண்டிப்பாக ஒயன் வந்து சுகருக்கு சான்ஸ் தருவா, ஜின்னு நம்பிச்சுக்கு ஒரு சான்ஸ் தருவாங்க, ஜேஹோப் கண்டிப்பாக டேக்கு ஒரு சான்ஸ் தருவாங்க ஓகே, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது சொல்கிறாங்க. நீ எப்படி ஜங்கா இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. எனக்கு அவங்க வந்துட்டு அவங்க 3 பேரும் மறந்துட்டாங்க, அவங்க 3 பேருமே லவ் இல்லை அப்படின்னாக்கா அவங்க என்றைக்கு மூவ் பண்ணியிருப்பாங்க சரியா, அவங்க இப்போ வரைக்கும் மூவ் பண்ணாமல் ஒரே மாதிரி இருக்காங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மனசில் லவ் இருக்குது ஓகே, வந்துட்டு தான் அமைதியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜின்னு வந்து நம்பியோட டைரி ரீட் பண்ணிட்டாங்க தெரியுமா, ரீட் பண்ணிட்டாங்க தானே சொல்கிறாங்க. ரீட் பண்ணிட்டாங்க. எனக்கு மேன்ஷனோட திங்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தப்போ அந்த டைரி வந்துச்சு, நான் நம்பிட்டு என் கூட லாக்கரில்
அந்த டைரியில் நம்ம எங்கள் சின்ன பற்றி எழுதி வச்சிருந்தாங்க இல்லையா, அவர் வந்து இறந்துட்டாருன்னு நினச்சி அவர் வந்து இந்த டே வரைக்கும் அவர் லவ் பண்ணுறாரு தானே, லவ் பண்ணுறாரு. அவர் எழுதி வச்சிருக்காரு ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி டே வரைக்கும் அவர் எழுதியிருக்காரு. அதை வந்துட்டு நம்ம சின்ன படிச்சுட்டாங்க சொல்லி எல்லாமே அவருக்கு சொந்தமான லவ் தான் அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ சின்ன ஜங்க் பார்க்குறாங்க, அவ்வளோதான். சின்ன எந்த அளவுக்கு நம்ம லவ் பண்ணுறாங்கன்னு அவருக்கு புரிஞ்சு சரியாக சொல்கிறாங்க. இப்போ நான் சின்னோட கோவம் என்னென்னா, நம்மன்றதுனால இப்போ அந்த பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாமே வேற ஒரு பர்சன் பிளேஸில் இருந்தால் அந்த பர்சன் அப்படி தான் நம்ம ஹார்ட் பண்ணியிருப்பாங்களா, அது தப்பு இல்லையா அப்படி சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். சரியா, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி யோசிக்கிறாங்க. செகண்ட் நம்ம பையன் அப்படி தான் சுகா வந்துட்டு ஒரு பொண்ணாக கூட ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்னு ரீசனாக அவர் கோவமாக இருக்கா. தேர்ட் நம்ம டே வந்துட்டு ஜெயோப்பை ரொம்ப கிரேஸ் லவ் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு என்னென்னாக்கா காய் வந்துட்டு ஜெயோப்பை கூட்டிகிட்டு போயிடணும், ஜெயோப்பை வந்து காய் கூட போயிடணும் அந்த பயத்தில் தான் அவன் லவ் இந்த மாதிரி கிரேஸை காமிச்சிட்டான். ஓகேவா, இப்படி தான் இதை 3 பேரும் அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னாக்க கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்க லைஃப் சரியாயிடும். சரியா சொல்லிட்டு நிஜமாக சொல்லி நிஜமா அப்படி சொல்லிட்டு என்னம்மா ஜங்க் சொல்கிறாங்க, நீ சொல்கிற மாதிரி நடந்தால் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் ஜங்க். எனக்கு நம்ம எப்படி 4 பேர் ஒரு ஃபேமிலி ஹாப்பியாக இருக்குமோ அதே மாதிரி அவங்களும் அவங்க பார்ட்னர்ஸ் கூடலாம் சேரணும். சரி, எனக்கு மேரேஜ் ஒரிஜினல் தான், டிவோர்ஸில் எதுவும் ஆகலை. அதனால் அவங்க இப்போ வரைக்கும் ஸ்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். அவங்க பேர் வந்து அவங்க பேருக்கு ஒரு டைம் மனைவி கொடுத்து அவங்க ஒரு டைம் ஃபர்கியூ பண்ணி அவங்க 3 பேர் அகைன் வந்து ஒரு சான்ஸ் வந்து கேட்கணும். இவங்க 3 பேரும் அகைன் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் 3 பேர் ஒன்றா இருக்கணும்னு எனக்கு ஆசை அப்படி சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க, எனக்கு இது புரிஞ்சாங்கக்கா, இதாண்டி வேறு எதுவுமே வேணாம் சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறீங்க, என் குழந்தை எவ்வளோ யோசிக்க போகிறேன், இதாண்டா பியூர் ஆர்ட்னு சொல்லிட்டு மற்றவங்களை பற்றி யோசிக்கிறேன். எனக்கு இதாண்டா விட்டு ரொம்ப பிடிச்சது, ஐ லவ் யூ டா சொல்லிட்டு ஜங்கு டைட்டாக ஹெல்ப் கொடுக்குறாங்க ஜிமினை. ஜிமின் பார்க்குறாங்க, என் லைஃப்பில் வந்து ஒரு பிக்கஸ்ட் கிஃப்ட்டை நீ தான் ஜம்கா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், ஒரு பிக்கஸ்ட் கிஃப்ட்டை நீ தான். என்னை இவ்வளோ அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீ இவ்வளோ அழகாக கேர் பண்ணுறதுக்கு, நான் கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கும், நான் எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, நான் எனக்கு எல்லாமே பண்ணுறது எல்லாமே நீ தான். அப்போ ஜிமின் ஜங்க் சொல்கிறேன், நான் படம் வேறு பண்ணுவான், நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்டா, உன் லவ்க்காக என்ன பண்ணுவோம்டா அப்போ ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமுக்கு ஹாப்பியாக இருக்குது, நீ வந்து எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க தான் இது என்னை சுற்றி என்ன தான் எனக்கு பெருசாக கண்டுக்கிறது தெரியுமா, எனக்கு சுற்றி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் ஆகிடும்னு நினைப்பேன். எனக்கு என் கூட ஜங்காக இருக்கான்னு சொல்லிட்டு ஓகேவா. அப்போ ஜிமின் சொல்கிறாங்க, நம்ம லவ் பண்ணுற ஒரு பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேங்க கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜங்கு பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, சரிவா தூக்கம் டைம் ஆச்சுன்னு தூங்க சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் இப்போ ஜங்கு பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம் ஃபோர் கிளிஸ் பண்ணிட்டு தூங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, கண்டிப்பாக என்னோட பிரதர்ஸ் வந்து ரொம்ப பாவம், அவங்க பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனாலும் அப்போ வந்து அவங்க வந்து மேனிபுலேட் பண்ணிட்டாங்க சின்ன வயசில். அப்போ வந்து அவங்க மேனிபுலேட் பண்ணி தான் வளர்த்தாங்க, இப்படி தான் சொல்லிட்டு அதனால தான் அவங்க மாறிட்டாங்க. ஆனால் நான் வளர வர கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி நான் ஹேங்ஸ் புரிஞ்சுவாங்க நம்பினேன். ஆனால் அவங்க தான் அது புரிஞ்சுக்க விட்டுட்டாங்க. தப்பு அவங்க ஹேங்ஸ் மேலே இருக்குது, அப்பா மேலே இருக்குது. ஆனால் அவர் பண்ண தப்புக்கு அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடச்சிட்டு அவர் வந்து இறந்துட்டாரு. அதே மாதிரி இப்போ நம்ம யங்ஸ் பண்ண தப்புக்கலாம் அவங்க பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதனால் வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன அவங்க ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், நம்ம ஜெயோக்கு அவங்க சான்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஒய்யனும் சான்ஸ் கொடுத்தாக்கா அவங்க லைஃப் அழகாக பெட்டராக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் நினைக்கிறாங்க. என் ஜிமின் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க சொல்கிறேன், எனக்கு ஒரு சேம் கவலை இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அவங்க வருவாங்க, ஒரு சான்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் ஜிம் பக்கத்தில் ஹக் பண்ணி படுத்துக்கிறாங்க. இப்போ டேஸஸ் அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கா. ஜிமின் ஜங்குக்கு பேபிஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக அழகாக ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. இந்த இவங்க அப்படியே இப்படி ஃபேமிலியாக ரன் ஆகிட்டுருக்கு. அப்படியே 3 இயர்ஸ் ஆஃப்டர் தாண்டா நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டை பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு எப்படின்னா ஸ்னோஃபால் செஞ்சு ஒரு 3 குழந்தைங்க விளையாடிட்டுருக்காங்க. மோரேக்கா இந்த அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்னோஃபால் பண்ணி ஒரு குழந்தை கொடுக்குது. ஜங்ஷன் இது எனக்கா சொல்லிட்டு ஆமாக்கா சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ இன்னொரு பையன் அக்கா நானும் கொடுப்பேன் உனக்கு அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ 3 பேருமே க்யூட்டாக ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. இங்கே ஒரு பர்சன் வந்துட்டு ஏய் போரா என்ன பண்ணுற சொல்லிட்டாங்க. ஹோபி இங்கே இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, டே உன் பொண்ணு உனக்குலாம் மரியாதை கொடுக்காடா சொல்கிறாங்க. அவள் எது இருக்கு அவள் தான் பேர் வச்ச மாதிரி கூப்பிட்றாங்க. ஏதோ அம்மானு கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா, எப்பவுமே ஹோபின் தான் கூப்பிட்றா. எனக்கு அவளை பார்த்தா என் பொண்ணு மாதிரி தெரியல. அப்புறம் சொல்கிறாங்க மாமியார் மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம மாமியார் தான் எங்கேயோ வந்துட்டு யாத்திரை போயிட்டாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க ஹஸ்பண்ட் பண்ண பாவத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்கு எங்கள் கோயிலாக போயிடுச்சு அந்த அம்மா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் இவங்க இவன் எனக்கு உங்கள் மாமியாராக மாறிட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. நம்ம ஜெயோப்போட பொண்ணு தான்டா, ஜெயோப்பை வந்து ஹோபின்னு கூப்பிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஜெயோப்பு தான் வந்துட்டு ஏய் போரா சொல்கிறாங்க. என்ன ஹோபி இங்கே இருக்காங்க வா அப்படி கூப்பிட்றாங்க. அதை வரேன் அப்படி சொல்லி நம்ம ஜெயோப்பு விளாடுறாங்க. இந்த 1 மீட்டர் கேட்டி இந்த அப்படி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க, இந்த ஜங்மன் இந்தாங்க சொல்லிட்டு மில்க் கொடுக்குறாங்க. இப்போ பேபிஸ் வந்து வெளில மில்க் குடிச்சிட்டு இந்த ஸ்னோஃபால் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறது நல்லா இருக்குல்ல, ஸ்னோபால் வந்து அவரும் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ அவரும் செஞ்சுருக்கு. ஜெயவை பார்க்குறேன்னா எங்கள் நீங்கள் குழந்த மாதிரி மாறிட்டீங்க சொல்கிறாங்க. ஏன்டா நானும் சின்ன பையன் அப்படி சொல்லி சின்ன சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கும் ஜிம்னு வீட்டில் இல்லை. ஜிம்னு வந்துட்டு அவர் டியூட்டியில் இருக்கார் ஆர்மியில். அந்த பக்கம் நம்ம ஜங்கு வந்துட்டு ஆஃபீஸ் போயிருக்காரு. நம்ம ஒயின் வந்துட்டு வீட்டில் இல்லை. நம்ம ஒயின்மே வந்துட்டு வெளில தான் போயிருக்கா, ஆஃபீஸ் போயிருப்பா. அவருடைய அவருடைய சிபி ஆஃபீஸில் அங்கே போயிருப்பா. இவங்க 2 பேர் தான் வீட்டில் இருக்காங்க.
இப்போ நம்ம ஜங்ஷன் ஜங்மிதா சின்னும் அப்படி சொல்கிறாங்க. என்னடா தங்குவான்னு சொல்கிறாங்க. மம்மா டேடா எப்போ வருவாங்க கேட்குறாங்க. வந்துடுவாங்களா சீக்கிரம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபிஸ் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. நம்ம சின்ன வந்துட்டு ஆசனம் கால் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம போரை பார்க்குறா. அவங்க ஹொபியை சொல்கிறாங்க. என்னம்மா அப்படி கேட்குறாங்க. டேடா எப்போ வருவாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெவக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ ஏன்டி அதே கேட்டிருக்க அப்படி கேட்குறாங்க. நீ செல்லு ஹோபி எல்லா ஸ்கூலில் எல்லா குழந்தைங்களுக்கும் அப்பா அம்மா இருக்காங்க. எனக்கும் அப்பா இருக்கார் தானே, எப்போ வருவார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்தாக்கா இதுக்கப்புறம் எனக்கு அப்பா கூட கூட்டிகிட்டு வரணும். நீ எப்போ வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஜம்கு அங்கிள் சொன்னாங்க சீக்கிரமா அப்பா வராங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம நம்பிச்சிருக்கோம். நம்ம சுகா நம்ம டேக்கு 3 பேருக்கும் அந்த ரிலீஸ் டேட் வந்துட்டு ஒரு 2 days பிஃபோர் இருந்திருக்கும். இப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஜெஹோ சொல்கிறாங்க. இப்போ ஜெஹோ பார்க்குறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 3 பேருக்கு வந்துட்டு ரிலீஸ் டேட் வந்து 2 days பிஃபோரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் ஆக்சுவலாக உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருப்பாங்க சொல்கிறாங்க. என்ன ஏங்க சொல்கிறீங்க அப்படி ஜெஹோ கேட்குறாங்க. ஏன்னா அவர் யோசிக்கவே மாட்டார் அது. இப்போ நம்ம சின்ன சொல்கிறாங்க. நீ ஒர்க்கில் பிஸியாக இருந்தால் கொஞ்சம் டேஸாக அதான் நீ கண்டுக்காம விட்டுப்போன்னு நினைக்கிறேன். அவங்க ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருப்பாங்க சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க நம்ம அங்கே இருக்கிறது அவர் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது. எனக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா, ஆஃபீஸும் அவங்க டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு, மேன்ஷனையும் நம்ம இது பண்ணிட்டோம், அங்கே எதுவுமே இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க நம்ம தேடி வருவாங்களா என்ன கேட்குறாங்க. மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. என்ன ஏங்க சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவருக்கு பயம் வருது. போரா வந்துட்டு டேக்கே போகிறோம்னு அவருக்கு ஒரு பயம் இருக்குது எனக்கு சொல்கிறாங்க. என்னடா என்ன வச்சுக்கிறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம போரை பார்க்குறா. என் டேடா வர போகிறாரா அப்படி கேட்குறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஆமாம் அந்த கரடி வரும் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. என் கரடி டேடா வர போகிறாரா அப்படி சொல்லிட்டு நம்ம போகிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹோபி நம்ம டேடா வர போகிறாரா அப்படி கேட்குது. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறாங்க. உனக்கு ஏண்டி அவர் வந்து நீ பார்த்தது கூட இல்லை, நான் அந்த ஃபோட்டோவில் பார்த்தேனே அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது. நீ நேரில் பார்த்ததே இல்லை, நீ ஃபார்மான கூட அவனுக்கு தெரியாது, ஆனால் நீ வந்துட்டு அப்பா அப்பா பாசமாக இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவ் கேட்குறாங்க. சின்ன பார்க்குறதே அவள் குழந்தை அவளுக்கு டேடா தெரியும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஏங்க சொல்கிறாங்க பாரு, அவள் குழந்தை அவளுக்கு டேடா தெரியும் விட்டாது அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. ஜெவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு சொல்கிறாங்க. ஹோபி நீ கோச்சிக்கூடாதுல சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. அப்பா வந்தால் நீ மன்னிச்சிட்டு, எனக்கு தெரியும் நீ அப்பா மேலே கோவமாக இருக்கு சொல்லிட்டு ஜம்கு அங்கிள் சொன்னாங்க. அப்பா தப்புன்ட்டார் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெவு பார்க்குங்க. அதை சொல்கிறேன். எனக்கு தெரியும் டேடா ஒன்று ஹர்ட் பண்ணிட்டாருன்னு என்கிட்ட ஜம்கு அங்கிள் சொன்னாங்க. சரி லாஸ்ட் டைம் நீ திட்டினதே என்ன அப்போ நான் கேட்டேன், ஏன் வந்துட்டு என் அம்மா வந்து டேடா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜம்கு அங்கிள் சொன்னாங்க டேடா தப்பு பண்ணிட்டாங்க, ஒன்று ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு. டேடாக்காக நான் சாரி கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு பேபி தான் வந்து வந்துட்டு 2 இயர்ஸையும் பிடிச்சிக்கிட்டு கேட்குது. சாரி சொல்லிட்டு ஜெவுக்கு டக்குனு பேபி ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னடி பேசுகிறா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவுக்கு சொல்கிறாங்க. இப்போ போரா தான். சாரி ஹோபி மன்னிச்சிக்கோ, டேடா தப்பு பண்ணிச்சுனாக்கா மன்னிச்சிக்கோ, அது தெரியாமல் தப்பு பண்ணியிருக்கோம் டேடா ஓகேவா, டேடா வந்ததுக்கப்புறம் நீ பனிஷ் பண்ணிக்கோ ஓகேவா, நீ பனிஷ் பண்ணி நானும் சேர்ந்து பனிஷ் பண்ணுறேன், நம்ம பனிஷ் பண்ணலாம். ஆனால் டேடா வந்துட்டு நம்ம தனியாக அனுப்பக்கூடாது சரியா, டேடா நம்ம கூடவே வச்சுக்கலாமா அப்படி பேபி கேட்குது. இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. ஏன்னா போகிற எந்தளவுக்கு அப்பா ஃபஸ்ட்டாக எங்கிறா சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறவங்களுக்கு அப்பா வேணுமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்போ அப்பா வந்து அப்பா கூட போறியா கேட்குறாங்க. நீ இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பேபி ஹக் பண்ணிக்குது. ஜெவ பண்ணி போய் ஹக் பண்ணிக்குது. ஹோபி நீ இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி பேபி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெவப்போம் நீ இல்லாமல் நானும் இருக்க மாட்டேன், நீ ஹக் பண்ணிக்கிறேன் உனக்கு அப்பா வேணும் கேட்குறா சொல்கிறாங்க. ஹோபி எனக்கு நீ வேணும் அப்பாவும் வேணும் ஹோபி எப்படி சொல்லி பேபி சொல்லிட்டு நான் தப்பாக பனிஷ் பண்ணுவேல. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் இல்லை நீ அதேமாதிரி டேடாவும் பனிஷ் பண்ண டேடாவை கொடுத்ததுக்கப்புறம் அப்புறமா டேடாவை அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல சொல்லி பேபி சொல்லிட்டு ஜெவப் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அந்த வயசுக்கு பாப்பாவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும். போமா ஜெவப் சொல்கிறாங்க ப்ளீஸ் ஹோபி எனக்காக பண்ணுன்னு சொல்லிட்டு பேபி கேட்குது. எனக்கு நீ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜெவப். ஹோபி வந்து எனக்கு இருந்தாலும் பிடிக்கும், ஹோபி எனக்கு கொஞ்ச நேரம் பிடிக்கும், ஹோபி ரொம்ப பிடிக்கும், ஹோபியோட மம்மா சரியா நீ கூட தான் இருக்கணும், நான் வந்து எங்கேயும் போக மாட்டேன், டேடாவும் என் கூட வேணும், எனக்கு டேடாவும் வேணும் மம்மா வேணும் பேபி ஹோபி எப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு ஜெவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இங்கே பாருங்க எழாதடி நீ அழக்கூடாது, நீ அழுதாலும் தாங்கிக்க முடியாது ஜெவப் சொல்கிறாங்க. எனக்கு ஜெவ கூட லவ்னு சொல்லி மொத்தப்படி பாப்பா மட்டும்தான். இப்போ நம்ம பேபி பார்க்குது அப்படி இருந்து அழ வைக்காது, டேடா நம்ம கூட வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவுக்கு ஒரு மாதிரி அது சொல்கிறாங்க ப்ளீஸ் ஹோபி எப்படி சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜெவப் தான் அதை சொல்கிறாங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணி டேடாவை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவப் பார்க்குறோம். ப்ராமிஸ்லாம் பண்ணக்கூடாது தப்பு, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் சொல்லிட்டு நம்ம ஜெவப் சொல்கிறாங்க ப்ளீஸ் ஹோபி எப்படி பேபி கேட்டுருக்கு. இப்போ ஒரு வாய்ஸ் ஜெவப் அப்படி ஒரு வாய்ஸ். இப்போ ஜெவப் ஒரு மாதிரி இருக்குது. அந்த வாய்ஸை கேட்டு அப்புறம் சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பேபி சேர்ந்து டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. இப்போ நம்ம வாரம் சேர்ந்து திரும்பி பார்க்குறா. ஜெவப் போட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அங்கே ஒரு பாசம் நின்றுருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப வீக்காக ஒரு மாதிரி அப்படியே ஸ்னோஃபால் நடந்து வந்து ஒரு விழுறாங்க கீழே அப்படி நீட்டல் பண்ணுறாங்க. இப்போ அவங்க சொல்லிட்டு 2 பாசம் நின்றுருக்காங்க. இது பார்க்குற சின்னக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ஜூன் அப்படி பார்த்துருக்காங்க. நம்ஜூன் சுகா டேயாங்க பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம டே தான் ரொம்ப வீக்காக இருக்காரு. அவர் அப்படியே நான் விழுந்துறாரு. அவர் மேலே அப்போ ஸ்னோஃபால் வந்து கொட்டிட்டு இருக்காங்க. ஸ்டோன் பெஞ்சு இருக்கும். அவங்க வீட்டுக்கு வெளில கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஸ்டோன் பெஞ்சு இருக்கும். அந்த இவங்க இருக்கிறது ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி கொஞ்சம் ஒரு 10 ஸ்டெப்பு தள்ளி தான் இருக்கும். அந்த ஸ்டோன் பெஞ்சுக்கிட்ட நம்ம டே வந்து விழுந்துறாரு. அப்படியே ஒரு மேலே ஃபுல்லாக ஸ்னோஃபால் தான். ஒரு மாதிரி இருக்கிற வச்சுட்டே ஜெவப் ஒரு மாதிரி டேயாங்க அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் அப்படி கூப்பிட்றாங்க. அங்கேருந்து ஹேண்ட் வந்து நீட்டாரு. இந்த பக்கம் நம்ம போய் பார்க்குறது டேடா அப்படின்னு கூப்பிடுது. ஏன்னா ஃபேஸை பார்த்து கண்டுபிடிச்சிச்சு.
இது நம்ம டாடா சொல்லிட்டு ஃபோட்டோ பார்த்துருக்கல. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க, இவங்க எப்படி எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் நம்பி பார்த்துருக்காங்க, சின்ன அப்படி கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஒட்டே வந்து கீழே வந்திருக்காங்க. பேபி ஓடிட்டுருக்கு. இப்போ அவங்க பார்க்குறாங்க, அந்த பேபி ஓடி போயிட்டு டாடா அப்படி கூப்பிடுது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, டேவோட அனதர் வருஷன் தான் பாப்பா. அப்படி டேவோட பேச டிட்டோ அப்படியே இருக்கும், அது கேர்ள் வருஷனில் இருக்கும். இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க, டாடா நான் போகிறேன் அவங்க பொண்ணு அப்படி சொல்லிட்டு இருக்கு. இதை கேட்குறப்போ நம்ம சின்னக்கு ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போயிட்டு எனக்கு ஒரு டாடா தான் சொல்லுவாங்க, நான் தான் உங்கள் அப்பான்னு சொல்லிட்டு. குழந்தை முதல் தடவை சொல்லுது, நான் தான் உங்கள் பொண்ணு, நீங்கள் என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லிட்டு இருக்கு. இது கேட்குறப்ப சின்னுக்கு நம்ம சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது. சின்ன ஜோப் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 2 பேபிஸ் பார்க்குறாங்க. சின்ன அது யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க, அதான் சொல்கிறாங்க, ஓ இதான் டேட்டேவா அப்படி பேபிஸ் கேட்குறாங்க. 2 பேருக்கும் தெரியும். நம்ம ஜங்கு ஃபோட்டோ காமிச்சிருப்பாங்க, டேட்டே ஜூனு சுகான்னு சொல்லிட்டு. இப்போ அது பொண்ணுக்குட்டி அப்படி சொல்கிற மாதிரி நம்ம ஜங்ஷன் சொல்கிறோம். இப்போ நம்ம ஜங்மின் தான், அது வந்துட்டு ஜூன் அங்கிள் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ 3 பேருமே இங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ஓடி போகிறாங்க பக்கத்தில். பொண்ணுக்குட்டி அப்படி சொல்லிட்டு நம்ம சுகாவோட ஹேண்டை போயிட்டு இந்த ஜங்மின் பிடிக்கிறான். இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க, அப்படி ஜங்கோட வருஷனு. இந்த பக்கம் நம்ம இவரை வந்து இந்த ரம்ஜன் வந்துட்டு ஒரு பையன் பிடிக்கிறான், அவன் ஜங்ஷன் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஜூன் அங்கிள் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம அவங்க 2 பேரும் பார்க்க புரிஞ்சிருச்சு, அது யாராவது நம்ம ஜிமின் மாதிரி ஒரு பையனும் ஜேகே மாதிரி ஒரு பையனும் இருக்காங்களா. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, நீ வந்துட்டு என்ன பொண்ணோட கேட்குறாங்க. ஆமாம் நான் உங்கள் பொண்ணு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது என் அப்பா தான் கெமிட்டாங்க, இல்லை அம்மா தான் ஜங் ஹோசக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்பா சொல்லிட்டு இருக்கோம். அதை பார்த்து டேக் அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகிடுறாங்க. தனக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கு, அதுவே அவருக்கு தெரியாமல் எந்த அளவுக்கு இருந்திருக்காரு பாரு. என்ன ஜெயிலுக்கு போயிட்டாரு. இந்த பொண்ணு ஃபார்ம் ஆகிட்டு அழகாக பிறந்திருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அது பாப்பா ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். இப்போ டே பார்க்குறாங்க, நீ என்னோட குழந்தையோட தங்கம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, ஆமாம் டேடா நீ எப்படி இருக்க, உனக்கு என்னாச்சு, ஏன் கீழே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேபி கேட்குது. நம்ம டே அப்படியே டைட்டாக பேபி ஹக் பண்ணி அப்படியே அழறாரு. அவரோட அழற சவுண்ட் வந்துட்டு அப்படி எல்லாருக்கும் கேட்குது. ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. சின்னக்கே தாங்க ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஐம் சால்ட் தப்பு பண்ணுறேன், தப்பு பண்ணுறேன், மன்னிச்சிக்கோ சொல்லிட்டாங்க. நீ இருந்து கூட தெரியாமல் இருக்கு பாரு, நான் எப்படி இருக்கேன் பாரு, தப்பு தான், மன்னிச்சிக்கோ சொல்லிட்டாங்க. பேபிக்கு ரொம்ப அழகு வருது. டேடா அழாதாங்க பாரு, அம்மாட்ட நான் சொல்கிறேன் சரியா அப்படின்னு மன்னிச்சிருவோம், நீ அழாதான் சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு. டேக்கு ரொம்ப அழகாக வருது. எனக்கா தன்னோட பொண்ணு தண்டது எவ்வளோ அழகாக பேசுகிறா சொல்லிட்டு இதுக்கும் பார்த்ததில்ல, தூக்குனதில்ல, வளர்த்ததில்ல, எதுவுமே பண்ணல. அப்படின்னு கூட எவ்வளோ லவ் வச்சிருக்கா சொல்லிட்டு டே ரொம்ப டைட்டாக போய் உங்க லவ்வுக்கு டிசவன பசங்கன்னு தெரியலையே சொல்லிட்டு டே ரொம்ப அழகாங்க. அப்படி நம்ம ஜங்ஷன் பார்க்குறான். அவன் ஜூன் அங்கிள் வாங்க அப்படி அனுப்பிச்சு கூப்பிட்றான். அப்போ ஜூன் அப்படின்னு கூப்பிட்றான். அவர் நம்ம நம்பி நின்றுட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜுவாட அனுப்பிச்சு அந்த பையன் எடுத்துகிட்டே இருக்கான். பொண்ணுக்குட்டி வா அப்படி கூப்பிட்றாங்க. நம்ம ஷுவாவுக்கு என்ன படமும் தெரியல. ஷுவா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்காக சொல்கிறாங்க, வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு பேபிஸ் கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் ஜின்னும் ஷுவா ஜெவப் அப்படின்னு இருக்காங்க. ஜின்னுக்கு என்ன செலவு தெரியல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்பிட்டு பார்க்குறாங்க. நம்பிட்டு எழுதுற டைரியில் ஒவ்வொரு வாட்ஸுமே ஜின்னுக்கு மேலே அவ்வளோ லவ் வந்துருக்கும். ஜின்னு தான் லவ் பண்ணுறேன், என்னை எத்தனை பேர் என்னை யாரும் மேரேஜ் பண்ணி நினைக்கக்கூடாது, நான் வந்து யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் மனசார. என் மனசில் வந்து ஒய்ஃப்னா ஜின்னு மட்டும்தான், கிம்ஸுக்கு ஜின்னு மட்டும் தான் என்னோட ஒய்ஃபு. அவன் அந்த வேர்ல்டு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வந்து என் மனசில் அவன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லவ்வோட எழுதி வச்சிருப்பாரு. அதெல்லாம் ஜின்னு அப்படியே மெமரிஸ் ஆகுது அவருக்கு. என் மேலே நீ அவ்வளோ லவ்ஸ் எனக்கு அப்போ ஏன்டா ட்ரீட் பண்ண, உன்னால் ரெகனைஸ் பண்ணவே முடியலையா, நான் தான் சொல்லிட்டு உனக்கு எந்த இடத்துக்கும் தெரியலையா, உன்னால் கண்டுபிடிக்க முடியலையா, நீ ஒரு ஜீனியஸ் தான் சொல்கிறாங்க, ஆனால் நீ உன்னால் ஏன் கண்டுபிடிக்க முடியல, நீ அந்த அளவுக்கு பிளைண்டடாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு நம்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு பத்தளவு என் மேலே தான் இருக்குல்ல அப்படின்னு ஜின்னுக்கு ரொம்ப அழகு வருது. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இவரோட பார்க்காம இருந்த வரைக்கும் கூட எதுவுமே போகாமல் இருந்திருப்பாங்க. இப்போ நேரில் பார்த்துட்டு அவ்வளோ அழகு வருது, கண்ட்ரோலே பண்ண முடியல. சின்ன நாங்கள் ஒரு பக்கம் ஜேவுக்கு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்து ரொம்ப அழகு வருது. பொண்ணு வந்து எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு டே மேலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகு வருது அவருக்கு. இந்த பக்கம் நம்ம டே ரொம்ப அழகாக டே வந்து அந்த பேபி ஹக் பண்ணிக்கிட்டு நம்பிருக்கு. ஷுவாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்பிட்டு ஷுவாவும் அந்த பேபி ரெண்டு தூக்கிட்டு பார்க்குறாங்க. இப்போ பேபிஸ் வந்துட்டு நம்பிட்டு வர டேஸ்ட்லாம் பார்த்துட்டு வைப் பண்ணுறாங்க. அங்கிள் அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்லாம் வைப் பண்ணுறாங்க. நான் சின்ன கிட்ட பேசுகிறேன், சின்ன கண்டிப்பாக ஒன்று மன்னிச்சிடும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்லுது. அந்த பக்கம் சுகா கிட்ட பொண்ணுக்குட்டி அழாத, நான் வைனத்திட்ட சொல்கிறேன், வைனத்தை ரொம்ப நல்லவ, உன்னை மன்னிச்சிடுவா சரியா அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இப்போ சுகா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த பேபிஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு தன் தம்பியோட குழந்தைங்க எவ்வளோ அழகாக கம்ஃபர்டபுளாக எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சுகா ரொம்ப அழகாக அவருக்கு ரொம்ப டேஸ்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜெவப்பு ஒரு மாதிரி ஜெவப்பில் அழுதுகிட்டே நின்றுருக்காங்க. சின்ன பார்க்குறாங்க. இவங்க பேபிஸ் வந்து பார்க்குறாங்க. அங்கிள் வீட்டுக்கு வாங்க கூப்பிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம நம்பி சுகாவும் அப்படியே ஸ்டெப் எடுத்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டே பார்த்தா பேபி ஹக் பண்ணிட்டாங்க, அழுத்தே இருக்காங்க. பேபி பார்க்குது டாட்டா அழாது டாட்டான்னு சொல்லிட்டே இருக்கு. இந்த பக்கம் ஜெவ் பார்த்தே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேயோட பொண்ணு தான் டேயோட டேஸ்ட்லாம் வைப் பண்ணிட்டு டாடா நீ வீட்டுக்கு வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வருது. இப்போ 3 பேருமே வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு ஆல்மோஸ்ட் கேட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ சின்ன நிமிஷம் ஜெவப்போடு தள்ளி போயிடுறாங்க. எப்படின்னாக்கா அவங்கள வழி விடுற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி வழி விட்டுறாங்க. இப்போது இவங்க 3 பேருமே உள்ளே வராங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலான்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. குழந்தைங்க கூட்டிகிட்டு வராங்க. 3 பேர் உட்காடுறாங்க. இப்போ பேபிஸ் தான் போயிட்டு ஒரு ஹாட் வாட்டர் இருக்குது, அதை கிட்ட அதை ஊற்றிட்டு கொடுக்குறாங்க. அங்கிளுக்கு குடிங்க ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு 3 பேருக்கு தண்ணி கொடுக்குறாங்க. இப்போ வராத டாடா குடி அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஹேர் ஷுகராக இருக்குது டாடா நான் ஃபீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபீட் பண்ணிட்டு இருக்கு. டேக்கு ரொம்ப அழகாக வருது. எனக்கு இப்படி ஒரு பொண்ணு
வந்திருக்கா, அவன் எப்படி இவ்வளோ பாசம் வச்சிருக்கா, நான் வந்து எப்படி இருக்கேன், என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், அவங்க அம்மா அப்பா ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சா என் பொண்ணு நான் மன்னிப்பாளா, என் பொண்ணு எந்த லவ் வந்து கொடுப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப அழகு வருது. இந்த பக்கம் மட்டும் சிவாவும் ஜெயவப்பும் நம்ம ஜின்னை பார்த்து கேட்டுகிட்டே இருந்துருக்காங்க. இப்போ தான் ஜின்னு வந்துட்டு டக்குன்னு ஃபோன் பண்ணிட்டாங்க நம்ம ஜிம்மினுக்கும் ஜாங்குக்கும். இப்போ வயனுக்கும் ஃபோன் பண்ணிடுறாங்க, 3 பேருக்கும் ஃபோன் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த விஷயத்தை கேட்டு 3 பேரும் வந்து வேகமாக ஹாஸ்பிட்டல் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம்மு இந்த பக்கம் மிலிட்ரி யூனிஃபார்ம் வந்துட்டு இருக்காங்க, இந்த பக்கம் நம்ம ஜாங்குக்கு ஆஃபீஸில் வந்துட்டு இருக்காங்க, வயன் அவளுடைய சிபிஐ ஆஃபீஸில் வந்துட்டு இருக்காங்க. ஒரு 20 மினிட்ஸ் தானே பக்கத்தில் இருக்காங்க. ஒரு 20 மினிட்ஸ் ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜின்னு பார்க்குறேன், ஜங்கு பார்க்குறாங்க, எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டுக்குள்ளே சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு ஓடி வராங்க. ஓடி வந்து பார்க்குறாங்க. 3 பேர் பார்த்துட்டு ஜங்கோட கிட்டே கண்ட்ரோலே ஆகலை. அப்படியே அவங்க பிரதர்ஸ் இல்லை, என்னன்னாலும் அவங்களுடைய ஓன் பிரதர்ஸ் தானே, அவளை தாங்கிக்க முடியல. அப்படியே நம்பி ஷுகா அப்படி சொல்லிட்டு நம்ம நான் ஜங்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு ஜங்கு வந்துட்டு இந்த கோட்ஷிப்பில் ஒரு பார்த்து ஒழுங்குல அழகாக இருக்காரு. இதை பார்த்துட்டு நம்ம அவங்க 3 பேரும் பார்க்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு கண்ணுப்பா டேஸாக பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ வந்தீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம மஞ்சள் பார்க்குறாங்க. ஏன் ஜங்குக்கு எங்களை யாருமே ரிசர்வ் பண்ண வரல அப்படி கேட்குறாங்க. அண்ணா வேற முடிவு பண்ணிட்டியா அப்படி கேட்குறாங்க. ஏன்னா இவங்களாம் கோவமாக இருக்காங்க தெரியும், ஆனால் ஜங்கு கூட போகல இல்லையா, அதனால வந்துட்டு அப்போ கேட்குறாங்க. ஏங்க அதான் சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்குமே வந்துட்டு மறந்துட்டாரு, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் மறந்துருப்பாரு. இப்போ ரொம்ப ஜங்கு பார்க்குறாங்க. அதாவது ஏங்க சொல்கிறாங்க, ஏன் யாரும் வரல அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ரொம்ப அழுறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்ஸ் வந்து பார்க்குறேன், டாடா பாருங்க பொண்ணு இப்படி அழுதுகிட்டே இருக்குது, ஜூன் அங்கே அழுதுகிட்டே இருக்காங்க, வாங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குன்னு சொல்கிறாங்க. ஜங்கிட்ட வராங்க. இந்த பக்கம் பின்னாடி நம்ம ஒய்யனும் நம்ம ஜிம்மின்னு வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம்மி தான் நம்ம ஜின்னு கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு வராங்க. நம்ம ஒய்யன் வந்து ஜெவப் கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு வராங்க, கூட நிற்க வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. சிவா யாங்கிட்டே நம்பிச்சோம் யாங்க அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. 3 பேர் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின்னு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம 3 பேருமே வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்லவே தெரியல, எனக்கு டேக்கில் ரொம்ப ஹெல்த்தி வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு அவருக்கு. இப்போ ஜிம்மினா வந்துட்டு உங்கள் ஹெல்த்தில் ஓகேவா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம நான் நம்பி பார்க்குறேன், டேக் மட்டும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது சொல்கிறாங்க. ஹெல்த் இஷ்யூ ஆகிட்டு ஜிம்மி டாக்டர் கால் பண்ணுறாங்க. அது மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் இருக்காங்க பக்கத்தில், அந்த டாக்டர் தான் ஜிம்மி கால் பண்ணுறாங்க. டாக்டர் பேக்கன் அவரை வர வந்து பார்க்குறாங்க. ஏன்னாச்சும் ஜிம்மி கேட்குறாங்க, இந்த மாதிரி செக் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் எழுதி கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்த்துருக்காங்க. இப்போ நான் நம்ஜின் வந்துட்டு ஜின்னுக்கிட்ட வராங்க. ஜின்னு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜின்னுக்கு அவ்வளோ ஒரு கோவம், டக்குன்னு ஸ்லாப் பண்ணி நம்ம நம்ஜோட சிக்ஸில் எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. பயந்துடாங்க ஒரு செகண்ட், எனக்கு அப்படி ஒரு அடி அது. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. சொல்லு ஏன் அப்படி பண்ணேன் நான் நினச்சி கூட பார்க்கல, நீ என்ன அப்படி ஹார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சின்னதாக சொல்லிட்டாங்க, நீ சொல்ல அது நீ தெரிஞ்சு நான் பண்ணலான்னு சொல்லிட்டு, நானும் அது இல்லாமல் வேறு யாராக கூட இருக்கட்டுமே அப்படி தான் பண்ணுவேன். ஒரு இன்னசென்ஸோட அப்படி ஹார்ட் பண்ணுவேன், நான் இல்லாமல் வேறு ஒரு காசு இன்னசென்ஸோட அந்த பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்படி தான் பண்ணுவேன். அப்படி ஹார்ட் பண்ணுவேன். ஒரு ஹியூமனை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டியா, அவனுக்கு அப்படியே நீ வளர்ந்து அப்படி கேட்குறாங்க. சின்னதாக சொல்லிட்டாங்க. சின்ன வயசுல கூட இந்த வேறு மாதிரி இருந்த நீ எப்படி மாறின அப்படி கேட்குறாங்க. சின்னதாக சொல்லிட்டாங்க, அப்பா மேனிபுலேட் பண்ணதாகவே இருக்கட்டுமே, அதுக்காக நீ சொல்லாமல் யோசிக்க மாட்டேன், நீ வளர உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், வெளியே உலகத்துக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அப்போ உனக்கு நீ யோசிக்க தோணலையா, எனக்கு பண்ணுறது தப்பு உனக்கு புரியவில்லை, ஒரு இடத்துக்கு கூட நீ ஜீனியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ ஒரு இன்னசென்ஸ் சொல்ல எந்த ஒரு தப்பும் பண்ண ஒரு இன்னசென்ஸ் சொல்ல எப்படி ஹார்ட் பண்ணுவோம், உனக்கு ஒய்ஃபாக ஒரு பாசம் இருக்காங்க, அவங்க எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. லைக் ஒரு மெய்டு மாதிரி, அந்த மெய்டாக கூட நீ ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், ஒரு மெய்டை கூட ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஹியூமனை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. என்ன அடிக்கிறது உனக்கு யார் ரைஸ் கொடுத்து சொல்கிறாங்க. சின்ன சொல்கிறாங்க, என்ன அடிக்க உனக்கு யார் ரைஸ் கொடுத்தா சொல்லிட்டு அவங்க சின்ன தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ஸ்லாப் பண்ணுறாங்க. யூஸ்லெஸ் தான் உனக்கு சின்ன கேட்குறாங்க. அப்படி பார்க்க தப்பு தான் சொல்கிறாங்க. நான் நீ என்ன அப்படி பண்ணிருக்கான்னு கேட்கல, அந்த இடத்துல வேறு யாருனாலும் சரி நீ எப்படி அப்படி பண்ணுவேன், ஒரு பாசம் யூஸ்லெஸ்ன்னு கூப்பிட்டு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படி கேட்குறாங்க. சில பேருக்கு எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்லாமல் கூட இருக்கலாம், சில பேருக்கு ஹிடன் டேலண்ட் கூட இருக்கலாம், சரியா அவங்களுக்கு இருக்கிற திறமைகள் அவங்க வந்துட்டு உணராமல் கூட இருக்கலாம், அதுக்காக யூஸ்லெஸ்ன்னு கூப்பிடுவேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பியிருக்கிற மாதிரி காசு சொல்லி யாரை கேட்டு நீ யாரை எப்படி நான் கூப்பிடலாம் சொல்கிறோமா, உனக்கு யாரும் ரைட்ஸ் கொடுத்தது என்ன ஸ்லாப் பண்ணுறதுக்கு, யூஸ்லெஸ் சொல்கிறதுக்கு, என்ன ஹார்ட் பண்ணுறதுக்கு, இல்லை வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஹார்ட் பண்ணுறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு ரொம்ப அழகாக ஜின்னு மன்னிச்சுக்கிட்டாங்க, தாங்க முடியல, நான் ஆல்ரெடி 5 years ரொம்ப பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டேன், ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் நான் வந்துட்டு ஃபர்கிவ்னஸ் பண்ணுறது நீ எனக்கு ஃபர்கிவ்னஸ் பண்ணுறது என்ன பண்ணுறேன், ஆனால் இந்த வார்த்தையில கொள்ளாத முடியலடா அப்படி நம்பி நான் அப்படின்னு பண்ணி ஜின்னோட ரெக்க ஹக் பண்ணி பயங்கரமாக இருக்காங்க. நம்ம எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா, நம்ம எவ்வளோ பேச பண்ணுறோம், அதுதான் நான் என்ன மேரேஜ் பண்ணுறதுட்டு சொல்கிறாங்க. அது நீ தெரியாது சொல்கிறாங்க. சரி ஓகே நானும் தெரியாது, ஆனால் நீங்கள் மேரேஜ் பண்ணுறதுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன், நீ கிளப்புக்கு டெய்லி போல சொல்கிறாங்க. எந்த ஒரு பொண்ணு டச் பண்ணுறதுல டாக்டர் பொண்ணுகிட்ட ஃப்ளட் பண்ணுவாங்கன்னு சொல்ல மாட்டேன், என் கூட வந்து டான்ஸ்லாம் பண்ணுவாங்க, ஆனால் இந்த ஒரு பொண்ணு டச் பண்ணதுல சிக்கன் யாரு கூட இருந்தது சரியா, நான் அந்த மாதிரி ஒரு டைம் கூட யோசிச்சது இல்லை, ஜஸ்ட் பொண்ணுங்க என் கூட வந்து ஃப்ளட் பண்ணுவாங்க, அவ்வளோ தாண்டி எதுவும் இல்லைடா சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. அப்போ அது தப்பு இல்லையா சொல்கிறாங்க. தப்பு தான் செஞ்சேன் நான் சொல்கிறாங்க.
ஜின்னுக்கு அவ்வளோ கோவம். நான் அவனை ரொம்ப வெறுக்கிறேன் நம்ம சொல்கிறாங்க. சின்ன வயசுல எந்த ஒரு பாசம் லவ் பண்ணணும் அந்த பாசம் இப்போ நான் வெறுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதடா, கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது. நான் என் மனசில் இருக்கிற ஒரே பாசம் நீ தான்டா. எனக்கு ஒய்ஃப்னா டிம்சன் மட்டும்தான்டா, வேறு யாரும் இல்லாதாச்சும் புரிஞ்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ஜனுக்கு ரொம்ப கெஞ்சுறாங்க. ஜின்னுக்கு ரொம்ப அழகாக வருது. ஏன்டா அப்படி பண்ண சொல்லிட்டாங்க. தப்பு தான்டா தங்கும், தப்பு தான், மன்னிச்சிரு. நீ என்ன பனிஷ்மெண்ட் பண்ணுறான், ஆனால் எனக்கு கூட ஒரு அழகாக லைஃபை வாழணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பண்ண தப்பை எடுத்து சரி பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறது எப்படி சரி பண்ணுவோம் சொல்கிறாங்க. நீ தண்டா ஒரு சான்ஸ் கொடுக்கணும், எல்லா தப்பு சரி பண்ணுறா, நம்ம லைஃப் அழகாக மாற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ரொம்ப கெஞ்சுறேன். நம்ஜன் ரொம்ப கெஞ்சுறாங்க. நீ என்ன சொல்லலாம் அப்படியே பண்ணுறேன்டா, நீ ஜாப் போகிறேன், அவனை எல்லாத்தையும் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலாக இருப்பேன்டா, நான் ட்ரை பண்ணுறேன், ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பெக் பண்ணுறாரு நம்ம நம்ஜன் வந்துட்டு. இப்போ நம்ம ஒயின் நின்றுருக்கா, நம்ம ஒயினை பார்த்து ஷுகா கிட்ட வராங்க. என்னமா சொல்கிறாங்க, ஒரு பொண்ணை கூட ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு ரெஸ்பெக்ட் பண்ண தெரியுமா உனக்கு, ஒரு பையன். ஆனால் ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தக்கூடாது, அந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ண, எந்த அளவுக்கு வந்துட்டு அவமானப்படுத்தக்கூடாது, அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு பொண்ணை நீ மதிச்சிருக்கியா கேட்குறாங்க. ஒரு ஹியூமனாக ட்ரீட் பண்ணுறதை விட ஒரு பொண்ணுன்றது தான் எனக்கு மதிச்சிருக்கியா, அந்த வீட்டுக்கு நான் மட்டும் ஒரே ஒரு பொண்ணாக இருந்தேன். ஆனால் நீ கொஞ்சமாவது வேர்ட்ஸால் நீ எவ்வளோ காயப்படுத்திருக்கு தெரியுமா, வந்து ஃபிசிக்கல் டச் பண்ணதில்லை, ஆனால் என்னை வேர்ட்ஸால் எவ்வளோ காயப்படுத்திருக்கு தெரியுமா ஷுகா. எனக்கு ஒரு வயசு சின்ன வயசு ரொம்ப பிடிக்கும் ஷுகா. அந்த வீட்டில் நீ தான் ரொம்ப எப்படின்னாக்கா எல்லாரும் மாதிரி கேரிங்காக இருப்பேன், பார்க்கறதுக்கு கூட தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ கேரிங், தம்பியெல்லாம் நீ அவ்வளோ கேர் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை யாரையும் ஒன்று டச் பண்ணி விட மாட்டாரு, என்னை டச் பண்ணி விட்டுருக்க, என்னை ரொம்ப கேர் பண்ணியிருக்கேன். எனக்கு போன்டைலாம் கூட போட்டு விடுவேன், சின்ன வயசுல ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுவேன், எனக்கு பொம்மாலாம் வாங்கி கொடுத்துருக்கேன், நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன், ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துப்பேன். எனக்கு சைல்டுஹுட்டில் உங்களுக்கு க்ரஷ்ஷாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஷுகா வந்து ஜென்டில் மேன் யாருக்கிட்டையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு அப்படி பிடிக்கும் உன்னை. ஆனால் அதை உன்னை சூஸ் பண்ண உடனே மேரேஜ் பண்ணுறது எனக்கு லைஃப் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு நான் ரிவென்ஸுக்காக மேரேஜ் பண்ணிடுன்னு சொல்ல மாட்டேன். அப்படி கூட நான் சூஸ் பண்ணது காரணம் ஷுகா ரொம்ப நல்லவன், ஜென்டில்மேன், அவன் எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் வந்தேன். ஆனால் நீ என்ன எந்த அளவுக்கு மோசமாக ட்ரீட் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் ரொம்ப அழறா. இப்போ ஒயின் ஷுகாவுக்கு ரொம்ப கஷ்டப்படுது, சாரிடா அது சொல்கிறாங்க. நான் ஒயின் தெரிஞ்சு ஹார்ட் பண்ணியிருக்க மாட்டேன், வேறு யாரும் ஹார்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. தப்பு தான். ஏன் மிஸ்டர் ஜோன் எங்களை அப்படி அது மாதிரி வளர்த்துட்டாங்களா, தப்பு தான், சரியாக சொல்கிறாங்க. ஏன் ஜவுக்கும் இவங்க அப்பா தான் வளர்த்தாங்க, ஆனால் அவன் மட்டும் அப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. தப்பு தாண்டா, அவனுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கு, நாங்கள் தான் கம்ப்ளைண்ட்டாக இருந்திருப்போம், தப்பு எங்களை தான், மன்னிச்சிருக்காங்க. ஒயினுக்கு பாரு, நீ இல்லாமல் இருக்க மாட்டேன் ஒயின், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சின்ன வயசுல ஸ்வீட் ஹார்ட்டாக நீ மட்டும் தான் சரியா, எப்போவுமே ஹார்ட்டில் ஒரு பர்சன் பிளேஸ் இருக்கனால நீ மட்டும் தான், வேறு யாரும் இல்லை தாங்க. அவங்க ஷுகா ரொம்ப அழகாங்க, ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா ரொம்ப கெஞ்சுறாங்க. இப்போ நம்ம ஜின்னு ஒரு பக்கம் நம்ஜின் ஒரு பக்கம் ஜின்னுட்ட கெஞ்ச, நம்ம ஷுகா ஒரு பக்கம் வாங்கிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அப்படியே நம்ம டேவ் சைட் பார்க்கலாம். டே பார்த்தா டேரக்டாக நம்ம ஜேவ் லக்கே பிடிச்சிட்டாரு, அவ்வளோதான். அவர் நீட் பண்ணிட்டு அப்படியே போய் பார்க்குறாங்க. ஜேவப்போட கலந்து டேஸ் ஃபுல்லாக நம்ம டே மேலே தான் விழுது. நம்ம டே பக்கத்துல பாப்பா நின்றுட்டு இருக்கா. ரெண்டு பேருமே நம்ம ஜேவப்போட லெக் வரைக்கும் தான் ஹக் பண்ணியிருக்காங்க. இப்போ மே பார்க்குது ஹோபி அப்படின்னு கூப்பிடுது. அப்புறம் ஜேவ் பார்க்கு என்ன டேஸ் பார்த்துட்டு இருக்காங்க. டேடாவை மன்னிச்சிட்டு ஹோபி எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்த்துருக்காங்க சொல்லிட்டு எனக்கு தெரியும் டேடாவும் ஹக் பண்ணியிருக்கு, அதான் வந்துட்டு அழகாக எனக்கு புரியுது ஹோபி. ஆனால் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நீ டேடாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடு, டேடா வந்து சீக்கிரமே சரியாயிடும் சரியா. டேடா பனிஷ்மெண்ட்லாம் வந்துட்டு சரி பண்ணதுக்கப்புறம் நீ வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் சரியா. டேடா பாவம் ஹோபி அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு டேடா பாரு உடம்பு சரியில்லை பார்த்தியா, அவங்க டாக்டர் அங்கே வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்து போகிறாங்களா, பாவம் இல்லை அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு டேக்கு ஜேவுக்கு என்ன சொல்லவோ தெரியல. அப்புறம் டே பார்க்குறாங்க. ஜேவாப் எப்போ சொல்கிறேன், எனக்கு உண்மையில ரொம்ப கிரேசி லவ் இருக்குது ஜேவாப். எனக்கு ஃபஸ்ட் டைம் போட்டு அப்பா காமிச்சு ரொம்ப பிடிச்சிச்சு ஜேவாப். நான் பிஸ்னஸ் மேரேஜுக்காக ஒன்று மேரேஜ் பண்ணிக்க வரல ஜேவாப், எனக்கு பிடிச்சி நான் அப்படி தான் பார்க்க வந்தேன். அப்போ தான் நீ காயும் பார்க்கல ஃபைட் பண்ணிக்கிங்க, அதை பார்த்து எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. சரி ஓகே. அதுக்கப்புறம் 1 வீக் ஆஃப்டர் அப்பா சொன்னாங்க அவன் காய்க்கும் உனக்கு பிரேக்கப் ஆகிருக்கு, அதனால் வந்துட்டு உனக்கும் ஜேவுக்கு நான் மேரேஜ் எடுக்க சொல்லிட்டு அப்போ எனக்கு சின்ன ஹாப்பினஸ் இருந்துச்சு சார். ஆனால் அப்போ மேரேஜுக்கு அப்புறம் நீ ஒரு டைம் காய் ஒரு ஃபோன் பண்ணி பிக் பண்ணி பேசினேன், எனக்கு அங்கேயும் ட்ரஸ்ட் உடஞ்சி போயிடுச்சு, எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு. நீ வந்துட்டு அவனை தான் மனசில் நினச்சிட்டு இருக்க போல சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு ஹோபி. அதோட பண்ணுற தப்பு தான், அப்படி எல்லா தப்பையும் எம்எல்ஏன்னு சொல்ல மாட்டேன். நம்ம அந்த அளவுக்கு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் உங்ககிட்ட, நம்ம லைஃப்பில் அந்த மிஸ்டேக் ஸ்பாயில் பண்ணியிருக்கேன், தப்பு எம்எல்ஏன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என் லவ் மட்டும் உங்களை அப்படியே இருக்குது ஹோபி. இப்போ வரைக்கும் லவ் காரில் உண்மை சொல்லவா, அந்த 5 இயர்ஸ் ஜெயிலில் இருக்கும்போது என்னுடைய ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு நீ வந்துட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, நான் காய் கூட போயிருப்பேன்னு நினச்சி ஜேவா கேட்குறாங்க. அதை சொல்கிறேன், நீ அப்படி நினச்சிருப்பா சொல்கிறாங்க. இல்லை நான் வந்துட்டு நான் ப்ரேயர் பண்ணேன், நீ எனக்காக வெயிட் பண்ணணும், நான் என்னோட தப்பாக சரி பண்ணணும், நான் உனக்கு வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி வந்து உனக்கு அழகான லைஃப்பை கொடுக்கணும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது மட்டும்தான் உனக்கு பார்க்கணும், உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி இது மட்டும் நினச்சிருந்தவர் வேறு எதுவும் நினைக்கல. எனக்கு உண்மை சொல்லணும், எனக்கு ஜெயிலில் தானே நான் அனுபவிச்சதா ஒரு பெரிய விஷயமே இல்லை. எனக்கு போயிடுன்னு ரொம்ப உண்மையாக பயந்து உண்மை மனசார சொல்லிட்டு பயந்துட்டு தெரியுமா, எங்கள் காய் கூட போயிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும் ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அழகாங்க. இப்போ ஜேவுக்கு என்ன சொல்கிறது, நீ என்ன ஒரு ஹியூமன் ட்ரீட் பண்ணி இப்போ எனக்கு அதை சொல்கிறேன், என்ன அடிக்கிற ப்ரைஸ் உனக்கு யார் கொடுத்தா சொல்லுங்க. ஜேவ் 30 வருஷம் பிடிக்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குறது ஹோபி பாவம் டேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லிட்டு இருக்கு.
இப்போ ஜிம்மின் போயிட்டு மொரவை தூக்கிட்டாங்க பாரு, உன் டேடாக்கு மம்மாவுக்கும் சண்டை நடந்தா அவங்க சரி பண்ணுவாங்க சரியா சொல்லிட்டாங்க. பாக்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ மொரை பார்க்குறது ஜிம் ஜிம் நீ சொல்லு ஜிம் சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறேன் திரும்ப ஜிம் டான்ஸ் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் கேட்குறாங்க டேக் சார் நம்ம ஜோப் கேட்குறேன் டேக்கிட்ட என்னை அடிக்கிறது ரைஸ் யார் கொடுத்தா என்னை ஒரு ஹியூமன் தான் நான் எப்படி அந்த வழியெல்லாம் தாங்குவான்னு சொல்லு என்னை எப்படி அப்படி அடித்த ஒரு மிருகம் மாதிரி நடத்தினாலே நான் ஜிம் கேட்குறேன் சார் நம்ம ஜோப் கேட்குறாங்க கேட்க ரொம்ப அழகு வருது தப்பு தான் மன்னிச்சுட்டா சொல்லிருக்க மன்னிச்சு கேட்டே இருக்காங்க. எனக்கு அதே பனிஷ்மெண்ட் திருப்பி கொடுத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் வந்து வாங்கிக்கிறேன். எனக்கு நீயும் பொண்ணு வேணும்டா நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக வாழ முடியாதுடா நீ எல்லாமே வாழ முடியாதுடா உண்மையில கூட அப்படி ஒரு சைக்கோலாக இருக்குடா நான் அரெஸ்ட் ஆகிறப்ப கூட என்னோட மனசு ஃபுல்லாக சொல்கிறாங்க அவன் காய் கூட போயிடணும்னு சொல்லிட்டு நினச்சிருப்பா அப்படி சொல்லி ஜெயகோப் சொல்கிறாங்க. என்னை பார்த்தா எனக்கு அப்படி தெரியாது. ஆனால் அந்தளவுக்கு சீப்பான பையனா ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் இப்படிலாம் பண்ணதுக்கப்புறம் இன்னொருத்தர் போயிட்டு அப்படி சொல்கிறாங்க. அதுவும் என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க இல்லைடா அப்படி பண்ண மட்டும் தெரியும் இதெல்லாம் அவன் ரொம்ப லவ் பண்ணுறானே அவன் என்ன மாதிரி இல்லைல்ல அந்த ஒரு பயம் தான்டா அதனால் நீ அங்கே அவனை மேரேஜ் பண்ணிட்டு போயிருக்கோம் சொல்லிட்டு ரொம்ப பயம் தெரியுமா எனக்கு கூட அவ்வளோ பிடிக்கும் ஹோபி உன்னை யார்ட்டும் விட்டு தர மாட்டேன் சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க என்ன பரிசுவாலும் சரி உங்க கூட தான் நான் இருப்பேன் உன்ட்டு எங்கேயும் போக மாட்டேன் சொல்லிட்டு லைக்காக ஹக் பண்ணி பயங்கரமானதாங்க ஜோக்கு என்ன சொல்லவோ தெரியல உடனே பார்த்துருக்காங்க ஏன்னா ஜேகே தான் சொல்லியிருப்பாங்க அவங்க ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறாங்க யாங்க அப்படி சொல்லியிருப்பாங்க எங்கே பார்த்தா நம்ம டீ ஜோக்கு லைக்காக ஹக் பண்ணிட்டு அழகாங்க இந்த பக்கம் ஒயின் டேட்டுக்கு ஷுவா கெஞ்சிட்டு இருக்காங்க ஒயின் கிட்ட நம்ம நம்பிட்டு பார்த்தா ஜின்னுக்கிட்ட அவளை பெக் பண்ணிட்டு இருக்காரு. இது பார்க்குற ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 3 பேரோட சுச்சுவேஷன் பார்க்க சேர்ந்து அவங்க 3 பேர் வாங்கினே அவங்க எவ்வளோ ஹார்ட் ஆயிருப்பாங்க இல்லையா. அப்போ அது பார்க்குறப்ப ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது கடவுளே இவங்க 3 பேரும் ஒரே ஒரு டைம் சான்ஸ் கொடுக்கணும் அவங்க 3 பேரும் ஒரு டைம் சரி பண்ணிக்கணும் அவங்க 3 பேர் லைஃப் அழகாக இருக்கும் கடவுளே என்ன பண்ணுங்க ஜிமின் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜம்ப் பார்க்குறாங்க உங்களோட ஜிமின் தான் ஜம்ப் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பேபிஸ் பார்த்துருக்காங்க. இப்போ ஒயின் பார்க்குறா இங்கே பாரு எனக்கு உனக்கு இல்லை எனக்கு பெருசாக டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க ஒயின் இப்படி சொல்லாத ஒயின் சத்தியமாக தாங்க முடியாது ஒயின் நான் டிவோர்ஸ் தான் கொடுக்குறது ஐடியாவே இல்லை சரியா நான் கொடுக்கவும் மாட்டேன் நீ எனக்கு ஒய்ஃபு நான் உனக்கு ஹஸ்பண்ட் அவ்வளோதான் நீ என்ன பண்ண சொல்லணும் பண்ணுறேன் ஓகேவா அந்த ஷோவை வந்துட்டு என்ன பண்ண சொல்லணும் பண்ணுறேன் நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன் ஆனால் டிவோர்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டேன் சரியா ஒரு ஹஸ்பண்டாக என்ன தப்பு பண்ணணும் அதில் சரி பண்ணி ரெடியாக இருக்கேன் ஆனால் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அந்த 5 வருஷம் எனக்கு வந்துட்டு ஜெயிலில் வந்து ரீசன் நீ அந்த ஜெயிலில் வந்துட்டு என் உயிரை கையில் பிடிச்சி உனக்கு நீ மட்டும் தான் ரீசன் சரியா எனக்கு வந்துட்டு எனக்கு மென்டலி நான் வந்து அஃபெக்ட் ஆகிட்டேன் ஆனாலும் எனக்காக ஒரு இருக்கான்னு நினச்சிட்டு தான் வந்துட்டு நான் இவ்வளோ டேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தேன் ஓகே மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க ரீசன் நீ இருக்குன்றதுக்காக மட்டும்தான் வந்துட்டு நான் மன்னிப்பு கேட்கணும் நான் உனக்கு பண்ணதை நான் உனக்கு என்னென்னா இது பண்ணியிருக்கணும் அதை சரி பண்ணிருக்காங்க மட்டும்தான் சரியா நான் எவ்வளோ ஹார்ட் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே ஹீல் பண்ணி உன்னை சரி பண்ணணும் நான் வந்துட்டு எல்லா தப்பு சரி பண்ணணும் உனக்கு ஹாப்பியாக வாழ வைக்கணும் ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணுக்காக சொல்கிறீங்க நீ நல்ல லைஃப் கொடுக்க யார் கேட்குறாங்க இப்போ நம்ம ஷுகா பார்க்குறாங்க சரி சொல்லு அப்படின்ட்டு மோன் பண்ணிட்டு என்கிட்ட கேட்குறாங்க இப்போ மைண்ட் பார்க்குறாங்க சொல்கிறேன் என்கிட்ட மோன் பண்ணிட்டேன் நீ எப்படி கேட்குறாங்க இப்போ நம்ம வயநாதன் இருக்கா நீ வந்துட்டு மோன் பண்ண மாட்டேன்னு தெரியும் சரியா நீ என்னோட நினச்சிட்டா இருக்க எவ்வளோ கோவமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு கோவம் எனக்கு தப்பு இல்லை சரியா நான் சரி பண்ணுறது ஆக்சுவலி சான்ஸ் கொடுத்தாங்க அவங்க சொல்லி ஷுகா கெஞ்சிட்டு இருக்காங்க இந்த ஜெயிலில் எனக்கு எத்தனை டைம் ஹெல்த் இஷ்யூ வந்துருக்கு தெரியுமா சம்டைம்ஸ் செத்து போய் கூட தோணும் அப்போ எனக்கே நான் நினச்சி போயில எனக்கா ஒரு இருக்கா அவளுக்கு நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் நான் அவள்கிட்ட போய் சரி அந்த தப்பெல்லாம் சரி பண்ண அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவளை ஹாப்பியாக வாழ வைக்கணும் நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நினச்சிக்கிட்டு அப்படி அமைதியாக அந்த சரி ஏதாச்சும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷுகானம்மா ஒயின்ட்ட சொல்கிறாங்க ஒயின் அமைதியாக இருக்கா இப்போ ஜிம்மி கிட்ட வராங்க ஒயன்னு சொல்கிறாங்க இப்போ ஒயின் பார்க்குற என்ன ஜிம்மி சொல்லிட்டு ஷுகா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்படி ஜிம்மி கேட்குறாங்க இப்போ எனக்கு ஒரு நேரம் ஜிம்மி நீ தான் பேச சொல்கிறாங்க இல்லை ஒயன் உன்னால் 100% அமௌண்ட் பண்ண முடியலக்கா அப்போ அவரும் ஹார்ட்டில் இருக்காரு அப்போ ஒரு சான்ஸ் கொடுக்காம ஒரு ஹாஸ்பிட்டல் தானே பார்க்குறேன் இப்போ வரைக்கும் சொல்லி ஏன்னா உன்னோட சைல்டுஹுட் சொல்கிறார் அவர் தானே சொல்கிறாங்க இப்போ ஒயனை மட்டும் பார்த்துட்டு கதை சொல்கிறாங்க நீ தானே அவர் சைல்டுஹுட்டில் வந்து அவர் தான் க்ரஷ்ஷாக இருந்திருக்காரு அவருக்கும் அவர் உண்மையில அப்படின்னு ஒரு லவ் இருந்திருக்கு ஏதாச்சும் புரிஞ்சுக்கோ ஒயின் நீ கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கொடு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களா ஒரு டைம் தப்பு பண்ணாக்கி ஒரு டைம் அவங்க சரி பண்ணிப்பாங்களே அவங்க மன்னிப்பு கேட்கறனாக்கா நம்ம வந்து மன்னிக்க வேணும் அவங்க தான் மன்னிப்பு கேட்குறாங்களா அவங்க தான் ரெகுலேட் பண்ணியிருக்காங்களே ஒரே ஒரு டைம் ஒயின் சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறாங்க தம்பி அவங்கள்ட்ட இது கேட்டதில்ல ஃபஸ்ட் டைம் கேட்குற ஷுகா ஒரு சான்ஸ் சரியாக கேட்குறாங்க இப்போ நம்ம ஜிம் ஒயின் பார்க்குற ஜிம்மி என்ன பேசுகிறா சொல்கிறாங்க இல்லை என் அக்கா அப்படி கஷ்டப்பட்டு பார்க்க முடியல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ நீ எப்போ வந்து என்ன ஒன்று அப்ரோச் பண்ண நீ ஏன் இது முடியாதுன்னு சொன்னால் சொல்லி கேட்குறாங்க அதை சொல்கிறேன் எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு ஏன் நீ ஷுகா அவங்க ஹஸ்பண்டாக பார்க்குறவ என்ன சொல்கிறாங்க இப்போ ஒயின் அமைதியாக இருக்கா எனக்கு தெரியும் சரியா என்னதான் நீயும் என்னும் லவ் பண்ணினாலும் எப்போ வந்து ஷுகா உனக்கு மேரேஜ் ஆரம்பிச்சோ அந்த நிமிஷமே வந்துட்டு அவள் என்னமோ மறக்க ஆரம்பிச்சிட்டா சரி எனக்கு அப்போ தெரியும் அவன் மேலே லவ் போயிடுச்சுனாக்கா அப்போ நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் இவர் தான் ஹஸ்பண்ட் அப்போ அவரை அக்செப்ட் பண்ணி ஒரு சான்ஸ் கொடு அப்படி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஒயினுக்கு ஒரு மாதிரி கதை சின்ன சொல்ல ப்ளீஸ் எனக்கு இவனு கெஞ்சிட்டாங்க இப்போ நம்ம ஒயின் அமைதியாக இருக்கா எனக்கு டைம் விட கொஞ்சம் உள்ளே போய் ரூம் போய் டோர் லாக் பண்ணிக்கிறா இப்போ நம்ம ஷுகாவுக்கு ஒரு மாதிரி இப்போ ஜிமின் தான் அவள் போய் ரூம் லாக் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறான்னு அர்த்தம் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களா அவள் வந்து போயிருக்க மாட்டான் அவளுக்கு உங்களை ஃபேஸ் பண்ண முடியல அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது சரியா அவங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருந்தால் அவங்க மன்னிச்சிருக்கோம் நீங்கள் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க ஜிமின் ஷுகாட்ட சொல்கிறாங்க ஷுகா பார்க்குறாங்க கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து பக்கம் சின்ன தான் பார்க்குறாங்க அங்கே பாரு கை விட சொல்கிறாங்க இப்போ நம்ம இருந்தால் ப்ளீஸ் சின்ன அப்படி சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க ஏங்க கண்டிப்பாக அவங்க மன்னிப்பாங்க சொல்லி சொல்கிறாங்க ஜிமின்னு சொல்லி சின்ன கற்றுறாங்க என்ன எங்கள் ஜிம்மிக்கு அதை கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிற கேட்குறாங்க நீங்கள் கண்டிப்பாக மன்னிப்பீங்க சரியா மன்னிச்சு தான் ஆகணும் ஜிம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஜிம்மிங்க பார்த்து சொல்லிட்டாங்க எங்க பாவம் அவங்க ப்ளீஸ் அப்படி ஜிம் போயிடாங்க
இந்த பக்கம் நம்ம பேபி தான் வந்துட்டு டாடா நீ எந்திரி எப்படி சொல்கிறாங்க டே பார்க்குறேன் இல்லைடா உங்கள் அம்மா வந்து உன்னோட அம்மா வந்து மன்னிக்காம எதிர்க்க மட்டும் சொல்கிறாங்க இல்லை அப்படி ஒரு மன்னிச்சிருங்க எந்திரி சொல்லிட்டு பேபி தான் தூக்கி விடுது இப்போ டே வந்துருக்காங்க நீ உட்கார சொல்லிட்டு சோஃபாவில் உட்கார வைக்கிறது இப்போ டே உட்காராங்க இப்போ ஜிம் தான் வந்துட்டு ஜம்கா இப்போ ஃபுட்டு கொஞ்சம் ரெடி பண்ணுறா சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜம்கு சரி வச்சுட்டு போயிடா அந்த பக்கம் ஜிம் தான் வந்துட்டு டே அப்படி சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க ஜிம் சொல்கிறாங்க ஹோவி எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் கண்டிப்பாக மன்னிச்சிருவா சரியா நீங்கள் போரா ஜோக்கியா 3 பேர் ஹாப்பியாக லைஃப் ஆடுவீங்க சரியா அப்படி ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க சாரி ஜிம் சொல்கிறாங்க எதுக்கு டே சொல்கிறாங்க நான் உன்ன கூட இன்சல்ட் பண்ணி தான் சொல்கிறாங்க சர்க்கே டே ஒன்றும் அது ஒன்றும் உங்கள் தப்பு இல்லை சார் ஜிம் போயிடுறாங்க இப்போ இந்த பக்கம் நம்ம நம்பிக்கை வந்துட்டுருக்காங்க நம்பிச்சு என்ன சுகர் வந்துட்டுருக்காங்க இப்போ அப்படியே வந்துட்டு ஒரு ½ hour ஆகுதுடா எல்லாரும் அமைதியாக வீடே அமைதியாக இருக்குது பேபிஸ் கூட அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் ஜிம் தான் 2 பேபிஸ் பக்கத்தில் உட்கார வச்சிருக்காங்க 2 பேபிஸ் அம்மா சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறாங்க ஏன் சின்ன வந்து கோவமாக இருக்கான்னு சொல்கிறாங்க அதுவா அது ஜிம் அவங்க கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்களா அதான் சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம் இந்த பேபிஸ் கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க இப்போ ½ hour அப்புறம் ஜம்க்கு வந்துட்டு ஒரு ஆள் எல்லாமே சமைச்சு முடிச்சிருப்பாரு இப்போ எல்லாரும் கூப்பிட்றாங்க இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க நம்பிச்சு ஜம்முக்கு எனக்கு குளிக்கணும்டா சொல்கிறாங்க இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க ஹேங் வந்து ஜங்கு சொல்கிறாங்க குளிங்க ஹேங் சொல்கிறாங்க ட்ரெஸ்ஸு சொல்கிறாங்க நான் வந்து ரெடி பண்ணுறேன் ஹேங் குளிங்க சொல்கிறாங்க இப்போ ஜங்கு நம்பிச்சிட்டு போயிட்டு ரூமில் குளிக்கிறாங்க சேம் டைம் சுகாவும் போய்ட்டு குளிக்கிறாங்க 3 பேருமே தனித்தனியாக போய் குளிச்சுட்டு வந்துடுறாங்க டேம் போய் குளிச்சுட்டு உட்காராங்க இப்போ நம்ம ஜங்கு தான் 3 பேர் ட்ரெஸ்ஸெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க ஆர்டர் பண்ணி தனித்தனியாக கொடுக்குறாங்க 3 பேர் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க இப்போ ஜங்கு ஃபுல்லாக சோப் பண்ணுறாங்க இந்த பக்கம் மொயின் ஜின்னு அதுக்கப்புறம் ஜவு 3 பேர் வரவே இல்லை நம்ம ஜிம்மில் கெஞ்சிறாங்க அவங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க 3 பேர் வரமாட்டாங்க ப்ளீஸ் வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க அவங்க வரவே இல்லை இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் வருவாங்க சொல்கிறாங்க 3 பேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு சோப் பண்ணிப்பாங்க ஃபுல்லாக இடத்துல டேரக்டாக ரூமில் வராங்க இப்போ நம்ம நம்பிட்டு போகிறாங்க ஜின் அப்படி கூப்பிட்றாங்க ஜின் திரும்பி அவங்க பேச திருப்பிக்கிறாங்க அந்த ரூமில் இப்போ நம்பிட்டு போய்ட்டு அவருக்கு மீட் பண்ணுறாரு ப்ளீஸ் ஜின் என் மேலே கோபத்தை சாப்பாடு காமிக்காத சாப்பிடு ஜின்னு சொல்கிறாங்க எனக்கு தேவையில்லை சொல்கிறாங்க அப்படி சொல்லாத ஜின் ஃபஸ்ட்டு ஜின் உனக்கு நீ ஏதோ தப்பும் பண்ணல ஜின் அப்புறம் நீ வந்து பட்னி கிடக்கூடாது சாப்பிட சொல்லிட்டு ரொம்ப ஜின் நம்பிச்சு தான் ஃபுல்லாக கிட்டவாங்க எனக்கு வேணாம் சொல்லிட்டாங்க இப்போ நம்பி தான் வந்துட்டு ரொம்ப ஆசை பக்கத்துட்டு போகிறாங்க போயிட்டு அப்படியே கம்ஃபர்ட்டியாக சொல்லிட்டு மன்னிச்சிட்டு தப்பு தான் சரியா என் அங்கிள் ஆண்டி வந்து இறந்தப்போ எவ்வளோ அங்கிள் ஆண்டி இறந்தப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த டைமில் பக்கத்துலாம் போயிட்டு இல்லை எனக்கு நீங்கள் இல்லை நினச்சிட்டு எவ்வளோ அழைச்சிக்க திரும்ப எத்தனை நாள் ஜின்னு என்னோட போயிட்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ அழைச்சிக்க தெரியுமா சொல்லிட்டு ஜின் நம்பி சொல்கிறாங்க கம்ஃபர்ட்டியாஸ் ஜின்னுக்கு அந்த டைரியில் ரெடி பண்ணியிருப்பார் அவர் சொல்லிப்பார் என் ஜின் வந்துட்டு இறந்துட்டான் எனக்கு யாருமே எனக்கு கம்ஃபர்ட் பண்ண கூட இல்லை என் ஜின் வந்துட்டு பார்க்கணும்னு ஆசை இருக்குது அவன் வந்துட்டு எங்கே இறந்து போனான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார் அதான் டைரியில் பார்த்தது அப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஞாபகம் வருது ஜின்னு அமைதியாக இருக்காங்க எனக்கு பசிக்கு வந்து போக சொல்கிறாங்க இல்லை நீ சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு ஜம்ஸ் சொல்கிறாங்க இந்த பாரு சொல்கிறாங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நம்பி ஹேண்ட் சுகர் ஆகிட்டு ஒரு சரி சாப்பிட 2 days ஆகும் ஹேண்ட் சுகர் ஆகிட்டு இருக்கு நம்ம ஜின்னு பார்க்குறீங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அதை சொல்கிறாங்க ஏன் ஹேண்ட் சுகர் அது ஜின்னு கேட்குறாங்க அது சாப்பிட்டு 2 days ஆச்சு அப்படி கேட்குறாங்க இப்போ நம்ம ஜின்னுக்கு கேட்டு ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு ஒரு மாதிரி ஆகுது அது என்ன சொல்கிறாங்கன்னா சாப்பிட்டு 2 days ஆகுது அவங்க தேடிக்கிட்டு இருந்தம்மா நீங்கள் இருக்கிற அட்ரஸ் தெரியவே இல்லை ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் நார்த்தன் ஸ்டேட் வரைக்கும் தெரிஞ்சிச்சா அங்கேருந்து வரதுக்குள்ளே அதே சொல்லிட்டு நம்ம ஜின்னு நம்பி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஜின்னுக்கு ஒரு மாதிரி எப்படி ஒரு மாதிரி எழுதுனா தன் லவ் பண்ணுற ஒரு பர்சன் அவருமே லவ் பண்ணுற ஸ்டில் இப்போ வரைக்கும் கோவம் லவ் வந்து மனசில் இருக்குல்ல அப்படி ஹார்ட் ஆகுது ஜின்னோட பார்க்க முடியல இந்த பாரு ஃபஸ்ட்லி போய் சாப்பிட சொல்கிறாங்க இல்லை நீ சாப்பிட நான் அப்படியே சொல்கிறேன் ஜின் நம்பி அப்படியே காம உட்காந்துட்டு இருக்காரு நீர் பண்ணியிருக்காரு அது பார்க்குறது நம்ம ஜின்னோட தாங்க முடியல சின்ன டக்குன்னு எடுத்துட்டு அந்த பவுலை ரொம்ப நீட்டி அப்படியே ஃபுட் எடுத்து நீட்டாங்க சின்ன நம்பி பார்க்குறேன்னு சாப்பிட சொல்கிறாங்க வெயிட் பண்ணிட்டு இப்போ நம்பி சாப்பிட்றாங்க அவருக்கு ஒரு மார்க்கு ஜின்னோட கையில் கொடுக்குறாங்க ஜின்னு கன்ஃபர்ட் ஏஸ் அப்படி கொடுக்குறாங்க ஏன்னா நம்பியோட கை சுகர் ஆகிடுச்சு கண்டிப்பாக அந்த பவுலை பிடிக்க முடியாது சொல்லிட்டு அந்த பக்கம் நம்ம சுகா சரி பார்த்தா சுகா ஒயின்கிட்ட போகிறாங்க சாப்பிட்றா சொல்கிறாங்க இப்போ ஒயின் பார்க்குற எனக்கு தேவையில்ல சொல்கிறாங்க பார்த்தா நீ திட்டிக்கு வேணாலும் பண்ணிக்க சரியான என்ன பண்ணி கூட வாங்கிக்கல அதுவும் சாப்பிட்றா சொல்லிட்டு ஒயின் சுகா கெஞ்சிட்டு இருக்காங்க ஒயினுக்கு மாதிரி இருக்கு நீ ஏன் இவங்க இப்படி மாறினாலும் கேட்குறாங்க சின்ன வயசில் பார்த்து இவங்க நீ இல்லை சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிறேன்டா நான் கண்டிப்பாக டாக்டர் பழைய மாதிரி மாறிடுவேன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நீ எப்படி சொல்கிறேன் அப்படி இருப்பேன்டா அப்படின்னு நம்ம சுகா சொல்கிறாங்க இப்போ அப்படின்னு அப்படியே இருக்கா எனக்கு பசிக்கிற போது போக சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்குது சொல்கிறாங்க இப்போ நம்ம ஒயின் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பசிக்குதுடா நான் சாப்பிட்டு 2 days ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சுகா சொல்கிறாங்க வயலுக்கு ஒரு மாதிரி நேருக்கு சாப்பிடல அப்படி கேட்குறாங்க அது அவங்க தேடிக்கிட்டு இருந்தம்மா எங்கள் கூப்பிட்டு போய் யாரும் வரல நீங்கள் எங்கே இருக்குன்னு தெரியாமல் அப்புறம் கேட்டு இங்கே வரதுக்கு டைம் ஆகிடுச்சா ரொம்ப 2 days ஆகிடுச்சு வந்துருச்சு ஆகிறதுக்கு சாப்பிடுறது இல்லை பசிக்கு இது மட்டும் பண்ணி கேட்டு நீ மன்னிச்சிக்கணும் சாப்பிட்டு நினச்சிருந்தேன் ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு நான் வந்து மணிக்கு டைம் நினச்சிக்கோ அப்படியே இருந்து பார்த்து சுகா சொல்கிறாங்க செத்து போயிட்டு என்ன பண்ணுவா கேட்குறாங்க இப்போ நம்ம சுகா பார்க்குறவங்க பார்வையில் என் மைனுக்காக அதையும் பண்ணுவோம் சொல்கிறாங்க இப்போ மைனுக்கு ரொம்ப கோவம் உனக்கு இவ்வளோ லவ் இப்போ இருக்காங்க அப்படியே உங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு சொல்கிறாங்க சுகா ஒயம் சுகா அடிக்க ஆரம்பிச்சா சுகா அப்படியே அமைதியாக வாங்கிறாங்க அடியெல்லாம் அந்த பக்கம் இதெல்லாம் ஜிம்முக்கு ஜம்ப்பு வெளில கேட்குது ஜிம்முக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பாவம் சுகா ஏன் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜம்ப்பில் இருக்கட்டும் விட்டு அவள் அடித்ததும் கோவம் போவோம் ஜம்ப்பு சொல்கிறாங்க சுகா தான்
அடிச்சுக்கோ டயர்டாகிற வரைக்கும் அடிச்சுக்கோ. நான் வந்துட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் போயிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு பொண்ணாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும். நீ எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பா அன்றைக்கி ஒரு செம போயின்னு சொன்னேன். அப்போ தான் நான் வந்துட்டு உங்களுக்கு பற்றி என்னை பற்றி உன்னை பற்றி என்ன சொல்லிட்டு போயிட்டேன்ல, இதெல்லாம் எப்போவும் வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். தப்பு தான் இல்லை, நீ எவ்வளோ ஹார்ட் ஆகிருக்குல்ல. நீ என் ஒயின் தெரிஞ்சு என் ஒயினே இல்லாமல் வந்து வேறு யாரோ பண்ணால் கூட ஹார்ட் பண்ணிக்கூடாது. தப்பு என் மேலே தானே. டாக்டர் சுகா சொல்கிறாங்க நான் எவ்வளோ ஹார்ட்லெஸ் பர்சனாக மாறிட்டேன். டாக்டர் சுகா ரொம்ப ஒரு மாதிரி அழுறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பாரு, இந்த மாதிரி இதெல்லாம் ஆகிட போகுது. உனக்கு சாப்பிட ஃபஸ்ட்டு சொல்லிட்டு ஃபுட் எடுத்து நீட்டா சுகா ஒரு மாதிரி இல்லை, நீ ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்லிட்டு நீ சாப்பிட சொல்லிட்டு சுகா ஒயின் தான் சுகா ஃபீல் பண்ணி விட்றா. சுகா வாங்கிக்கிறாங்க. அப்படியே முட்டையான ஜாப் சொல்லி பார்க்கலாம்டா. டேக்கு வந்துட்டு பேபியில் ஃபுட்டு ஃபீல் பண்ணுது. கேட்டால் சாப்பிட சொல்லிட்டாங்க. எனக்கு வேணாண்டா, அம்மா சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை ஹாபி சாப்பிட, நீ சாப்பிட சொல்லிட்டு பேபி தான் வந்துட்டு டேக்கு ஃபீல் பண்ணி விட்டுருக்கு. நம்ம ஜெவை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பேபிக்கு வந்து டேபிள் எவ்வளோ பார்த்துருக்கு சொல்லிட்டு நம்ம டே தான் வந்துட்டு சாப்பிட்றாங்க. அதே நான் அவருக்கு எந்த சுகர் ஆகிட்டு கேட்டால் நீ சாப்பிட்டதே மெடிசன் போட முடியும், அப்போ தான் ஹெல்த் க்யூர் ஆகும் சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்குது. நம்ம ஜெவுக்கு அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போது அந்த நைட் அப்படி தானே போயிட்டு கிளம்பி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நம்ம நம்ஜின் பார்த்து ஆரம்பி ஜின்னு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. ஜின்னுக்கு கன்ஃபர்டியாக இருந்துட்டு நம்ஜின் பிளேஸ் ஸ்வைப் பண்ணுறாங்க. அழாஜின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஜின்னு அவ்வளோ அழகாங்க. எப்போ அம்மா இறந்து போனால் யாரை வேணும் நினச்சி தெரியுமா, நீ தான் என் பக்கத்தில் இருக்குன்னு நினச்சி அவ்வளோ டைட்டாக பண்ணாலும் நினச்சி தெரியுமா ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ சின்ன நம்ஜின் ஹேண்ட் அவுட் பண்ணுறாங்க. இப்போ சின்ன படிச்சோம்னா நான் நம்ஜின் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஐ ஹேட் யூ நம்ஜின், ஐ ஹேட் யூ சொல்கிறாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க ஐ லவ் யூ சொல்லிட்டே இருக்காங்க. இவர் ஹேட் யூன்னு சொல்லிட்டு அவர் லவ்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம சுகா சரி பார்த்தா சுகாவில் அப்படியே மைண்ட் படுத்துருக்கு. அவனை எவ்வளோ மிஸ் பண்ணு தெரியுமா, அவனை எவ்வளோ மெதியான தெரியுமா. அந்த டைம் எனக்கு யாரும் தெரியாது, ஒன்று தான் தெரியும். நீ பக்கத்தில் இருக்கக்கூடாதா, நீ எனக்கு கம்ஃபர்ட் பண்ண மாட்டியா சொல்லிட்டு எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா. அது மைண்ட் சொல்லிட்டு இருக்கா. அவர் ரொம்ப வந்து சாரிடா அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மைண்ட் சுகாடு மடிச்சு பார்த்து அழுதுட்டு இருக்காரு. அப்படி நம்ம ஜெவப்பு பார்த்தா நம்ம ஜெவப் சரி பார்த்தா ஜெவப் வந்து டேவை கண்டுக்க மாட்டாரு. பேபி பார்த்தா நம்ம டேக்கு எல்லாம் பேப்பர் பண்ணிட்டு இருக்கு. மெடிசன் கொடுக்குறதும் அழகாக படுக்க வச்சு அழகாக படுத்து போக சொல்லிட்டு அழகாக டேப் பண்ணுது. நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஜெவ பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜியோவுக்கு வந்து பேபி எதுவுமே ஸ்டாப் பண்ணல. அவர் அது பண்ணாலும் விட்டுறாரு. பேபி அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறது. இந்த பக்கம் நம்ம ஜிக்குக்கு மட்டும் பேபி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜவுக்கா எனக்கு பசிக்கிற சொல்கிறாங்க. வச்சுட்டு அவங்க போயிட்டு கூட ஃபீட் பண்ணுறாங்க. சாப்பிட சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் பேபிஸ் பார்க்குறாங்க. அம்மா எங்களுக்கு பசிக்கிற சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவுக்கு வந்து 3 பேருக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 3 பேர் சேர்ந்து ஜிம் ஜவுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குற ஜவுக்கா என் சார் மன்னிச்சிருவாங்க சொல்லி எல்லாரும் மன்னிச்சிருவாங்க. ஓகேவா, அதை சரியாயிடும் சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க கொஞ்சம் டைம் எடுக்கும், சீக்கிரம் மன்னிச்சிருவாங்க சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக எல்லாருமே அவங்க ரூமில் போய் படுத்துடுறாங்கடா. ஒரு 1 வீக் போகுது. நம்ம நம்பிக்கை வந்துட்டு ஜவுக்காக நம்ம ஜின்னுக்காக நிறைய பண்ணுறாரு. என்னென்னமானது கொடுக்குறாங்க. மேரேஜ் பிரேக்கில் அகைன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஜின்னு கண்டுக்க மாட்டாரு. போ அந்த பக்கம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அவர் டியூட்டி கிளம்பி போயிடாரு. ஜின்னு பார்த்தா நம்பிச்சிடும் ஜின்னு பிள்ளை போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜெவ பண்ணி மட்டும் சுற்றிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அவர் கெஞ்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஹெல்த் ரெக்கவர் ஆகிட்டு. இந்த பக்கம் நம்ம சுகா பார்த்தா ஒயின் கூடவே சுற்றிட்டு இருக்காரு. எல்லா பக்கமும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜீக்கு பார்த்து சிரிக்கிறாங்க. இவங்க பண்ணுறதுலாம் காமெடியாக பண்ணால் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் என்ன நம்ம நம்பிட்டு அப்படியே பாவமாக உட்காந்துருக்காரு. வெளில நம்ம ஜின்னு பார்க்குறேன், நீயும் இப்படி உட்காந்துருக்க அப்படி கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகுது. லோன்லியாக எதுக்கு கேட்குறாங்க. இல்லை எல்லோரும் ஹாப்பியாக ஃபேமிலி அழகாக இருக்காங்க. பாரு டே கூட இப்போ உள்ளேருந்து வந்தால் கூட அவனுக்கு அழகாக ஒரு பொண்ணு இருக்கா. ஜெவ் கணக்குலாம் கூட அவரோட பொண்ணு வந்து ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறா. அவ்வளோ மொத்தத்துக்கு கொடுக்குறா. அது அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஜிக்குக்கு அழகாக இருக்காங்க அவங்க பேபிஸோட. சுகா கூட ஒயினை ஓரளவு கம்ஃபர்ட் பண்ணுறா. ஆனால் எனக்கு தான் யாருமே இல்லைன்ற மாதிரி நம்ம நம்பி சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறீங்க உனக்கு 4 யாரும் கேட்குறாங்க. இதை உனக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு நம்பிட்டு ஒரு மாதிரி என்ஜின் நான் அங்கே இருக்க ஒரு பிடிக்கல யாரும் கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது. அது சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. இல்லை நீ தான் இப்போ எங்கிட்ட தள்ளி போகிறேன். நானே எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட் டே கூட நான் வந்துட்டு எனக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணேன். நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு கண்டுக்கவே மாட்டேறேன். நானே எவ்வளோ பண்ணிட்டேன். உனக்கு என்ன பண்ணால் உனக்கு மன்னிப்பு. எனக்கு ஏதாவது திட்டினா கூட திட்டிகிட்டே கூட சண்டை போடேன். அப்படி ஹாப்பியாக இருக்கும். பேசாமல் இக்னோர் பண்ணுறேன். அதை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறோம் சார் நம்பின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. சொல்லி சின்ன என்ன பண்ணணும் சார் நம்பின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்னக்கு என்ன சொல்ல தெரியல. இப்போ நம்ம ஜீவன் பார்க்குறாங்க. ஏங்க அகைன் மேரேஜ் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. எனக்கு அகைன் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஏன்னா நான் என் ஜவுக்கால செகண்ட் டைம் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நீங்களும் அது மாதிரி மேரேஜ் பண்ணிக்கோங்க சரியான சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. ஏன் ஜின் உனக்கு அகைன் மேரேஜ் பண்ண மாதிரி கேட்குறாங்க. எனக்கு படிக்க மாட்டியா, எனக்கு நீ பிடிக்காம வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிட்டேன், எனக்கு உண்மையில வெறுப்போட தான் மேரேஜ் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ஜிற்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு நியூஸ் கேட்குறாங்க. எப்படி சொல்லிட்டு நம்மள போதுமா மேரேஜ் பண்ணுறது எதாவது யோசிச்சிருக்கா, நம்மளுக்கு தனியாக ஒரு வீடு வாங்கணும் எதாவது யோசிச்சிருக்கா நீ அப்படி சின்ன கேட்குறாங்க. இப்போ நம்ஜிற்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. என்ன பண்ணி ஏதோ யோசிச்சிருக்கியா, நீ ஜெயிலுக்கு போய்ட்டு வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் போகிற பற்றி யோசிச்சு எதுவுமே என் ஃப்ரெண்டு சுற்றி நம்மகிட்ட போதுமா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்ஜித் பார்க்குறதுக்கு தான் ரியலைஸ் பண்ணுறாரு என்னெல்லாம் யோசிக்கணும்னு சொல்லிட்டு. ஜின்னு என்ன யோசிச்சுட்டு வராங்க. எல்லாருமே தனித்தனியாக அவங்க ஃபேமிலி வந்து மூவ் பண்ணணும். அதாவது இவங்களாம் வெளில வந்ததுக்கப்புறம் அவங்களாம் பர்மினன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் யோசிச்சிருப்பாங்க. தனித்தனியாக ஃபேமிலியை மூவ் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. ஒன்றா இருக்க வேலை தனித்தனியாக இருக்கலாம். அவங்களுக்கும் பிஸ்னஸ் ஃபேமிலி இருக்குது. நம்ம அப்பப்போ ஒன்றா கெட்டுக்கதர் மாதிரி ஒன்றா ஜாயின் பண்ணலாம். அவ்வளோதான். மற்ற டைமில் அவங்க ஃபேமிலி தனித்தனியாக பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம சரி நம்பி பார்க்குறாங்க. அப்போ தனியாக நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஏன் தமிழ் தனியாக நம்மளுக்கு லைஃப் வேணவா கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்குன்னு தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வா கேட்குறாங்க. இப்போ நம்ம யோசிக்கிறாங்க. எனக்கு எல்லா பிஸ்னஸும் இப்போ ஜம் கிட்ட தானே இருக்குது. இப்போ நம்ம ஜின்னுக்குன்னு பார்த்தா அவங்களோட ப்ராப்பர்ட்டியோட ஷேர் அவுட்
அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ ரம்ஜன் தனியாக ஏன் பண்ணது எல்லாமே அதை தனியாக வச்சிருக்காங்க. எனக்கு அவங்கள்ட்ட மொத்தம் வாங்கினது எல்லாமே பிரிச்சுக்கிட்டாங்க. தனித்தனியாக அவங்க ஷேர் அவங்கள்ட்ட இருக்குது. அது சரி மூவ் பண்ணணும்ல. சரி ரம்ஜன் பார்த்தா அமைதியாகவே இருக்காங்க. இப்போ சுகா அப்படி தான் இருப்பாரு. தேவமா அப்படி தான் இருப்பாங்க. இப்போ 3 பேரும் திட்டுறாங்க. இன்னமும் நீங்கள் இல்லீகல் திங்ஸ்லாம் பண்ண போகிறீங்களா கேட்குறப்ப என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை சொல்லு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ தான் நான் ரம்ஜன் யோசிக்கிறாங்க. சரி சொல்லிட்டு ரம்ஜன் எதுவுமே யோசிக்கல. 1 வீக் 1 வீக்லேயே அவர் கூட ஆஃபீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் ஷேர்லாம் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டாக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணால் ரொம்ப சின்னதாக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அதை ஏன் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சொல்லி அவர் ஷேர்ன்றது கம்மி தானே. எனக்கு அவர் ஓனாக ஏன் பண்ணதான் இப்போ அவர்கிட்ட இருக்குது. மற்றபடி அவங்க அப்பாவோட எல்லாமே நம்ம ஜின்னு அந்த ஒயனோட தான். அதை தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. அது ஜின்னுக்கிட்ட தான் இருக்குது. இப்போ நம்ம ரம்ஜன் ஏன் பண்ணது மட்டும் தனியாக ஒரு ஷேரை வச்சுருப்பாங்க. அந்த ஷேரை வச்சு இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. இப்போ அப்படியே நம்ம ஜேவோ அதுதான் சார் நம்ம சுகா அப்படி தான் சேம் நம்ம டேவும் அப்படி தான் தனித்தனியாக அவங்க ஷேர் வச்சு தனித்தனி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் டே பார்த்தா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ நம்ம பார்க்குறது டேடா எனக்கு வாங்கிட்டு வரணும் சரியா சொல்கிறாங்க. இப்போ டே கிட்ட பார்த்தா சுத்தமாக மணி இல்லை. மற்ற இன்வெஸ்ட்லையும் ஷேர் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. அவர் மணியே கிடையாது. இப்போ நம்ம ஜெயவை பார்க்குறாங்க. பாரு உன் டேட்டா இப்போ மணியில் ஓகேவா அப்புறம் வாங்கி தருவாங்க சரியா சொல்கிறாங்க. அப்படியே நம்ம அம்மா சொல்லுங்க அவங்க பாரு டேட்டா சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க என்ன ஹாபி நல்லா பார்த்துக்கணும் சரியா சொல்லலாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேபி சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வாங்கி தரேன். நான் ஏன் பண்ணிட்டு சரி நான் ஆஃபீஸுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி அப்படி பேபி சொல்லிட்டு அப்புறம் நமக்கு வீடு வாங்கணும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வாங்குறேன்டா அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. செம்கா அவங்களே தனித்தனியாக போயிடுவாங்களா சொல்கிறாங்க. அதானே கரெக்டு நான் அப்படி தான் உங்கள்கிட்ட சொன்னா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம யோசிச்சோம் ஓகேவா நம்ம ஒன்றா இருக்க முடியாது தனித்தனியாக இருக்கோம். ஓகே அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி அழகாக எல்லாமே அவங்க லைஃப் அவங்க பார்க்கணும். இப்படி ஒன்றாவே இப்போ இருக்க முடியாது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அப்போ ஒன்றா சேர்ந்துக்கலாம் அப்போ ஒன்றா இருக்கலாம் ஓகேவா நம்ம லவ் அப்படி தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டென்ஸ் பண்ணி இருக்க போகிறோம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்த்தா சுகா வந்து ஆஃபீஸில் ஃபுல்லாக மூழ்கிட்டாரு. இந்த ஒயன்டா ஆஃபீஸில் இருக்கா அப்படியே ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸில் மூழ்கி போயிடறான். ஸோ நம்ம ஒயன்ட்டு நினச்சிட்டு இருக்கா அது பார்க்கறத பற்றி ஆசிரியர் ஒரு ஒயின் நினச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம சுகா தான் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப ஒர்க் அதிகமாகிடுச்சு வீட்டுக்கே விளையாட்ட தான் போகிறோம் சொல்லிட்டு போகிற பார்க்குறாங்க. அங்கே ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்குது. சுகா பார்க்குறாங்க வாங்கிட்டு போவோம் பிடிச்சாலும் பிடிக்காது வாங்கிட்டு போய் கொடுப்போம் சுத்தமாக சுகா வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு நம்ம ஒயின் ரூம் தான் போகிறாங்க. பார்த்தா ஒயின் ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காது புக்ஸ் படிச்சுட்டு இருக்கா. சுகா பார்க்குறாங்க ஒயின் சொல்கிறாங்க என்ன பார்த்துருக்காங்க இந்த கொடுக்குறாங்க என்ன கேட்குறாங்க. ஃப்ளவர்ஸ் அழகாக இருந்துச்சு அதை வாங்கிட்டு வந்தோம் சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா ஓ அப்படி சொல்லி வாங்கி ஓரமாக வைக்கிறா. அப்போ சுகா பார்க்குறாங்க பிடிக்கிற படம் சொல்லிட்டு போய் அந்த பக்கம் நம்ம ஒயின் எடுத்து பார்க்குறாங்க. நல்லா இருக்கே சொல்லி பார்த்துட்டு இருக்கா. உன்னோட பொண்ணு குடிக்கிறதுலாம் வாங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஒயின் பார்த்துட்டு இருக்கா. இது நம்ம சுகா வந்துட்டு வெளில போயிட்டு ரிட்டர்ன் வந்த டவுல் எடுத்துட்டு வந்துருப்பாரு. பார்த்தா இந்த வருஷம் ஒயின் வந்து தூர ஹக் பண்ணிக்கிறா. அது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ பிடிச்சிருக்கா பிடிக்காம ஆக்டிங் பண்ணுறாளா சுத்தமாக சுகாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சின்ன சைடு அப்படி தான்டா ஜின்னு பார்க்குறாங்க. ஒர்க்கு போனால் அப்படி மூழ்கிடுவான். ஜீனியஸ் தான் கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன சில விஷயங்கள் வந்துட்டு அறிவு இருக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஜீனியஸ் எல்லாமே தெரியுமா என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு தான் நம்ஜினை வச்சுட்டு மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. அது உண்மை தான் அப்படி சொல்கிறாங்க. நான் ஜீனியஸ் உள்ள சொல்லிக்கிறாங்க. நானும் ஒரு நார்மல் ஹியூமன் தான் அப்படி சொல்லி ஜின்னு நம்ஜின் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓ மாம்சம் நினச்சா தெரிஞ்சிச்சா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு நம்ஜின் பார்க்குறேன் கொஞ்சம் டைம் போய்ட்டு நான் வீடு வாங்கிட்டுறேன்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறேன். நம்ஜின் சொல்கிறாங்க சீக்கிரம் வீட்டு வாங்குற அழகி போகிற அப்படி சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு நம்ஜின் சொல்கிறாங்க. இந்த பக்கம் டே பார்த்தா பயங்கர ஹார்ட் ஒர்க் தான். நம்ம போய் பார்க்குறது டேடா நீ என்ன என்கிட்ட ப்ளே பண்ண மாட்டேன் கேட்குறாங்க. இல்லைடா டேடா ஒர்க் போகிறேன்னு சீக்கிரம் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அப்புறம் டேடாக்கு மாமாவுக்கு மேரேஜ்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படியே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்கு தம்ஸ்அப்லாம் காமிச்சிட்டு இருக்கு. இப்போ கேட்க ரொம்ப ஹாப்பியாக கிட்டே தூக்கி கொஞ்சிறாங்க. ஏஞ்சல் மாதிரி பொண்ணு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எனக்கு ஜெயவோ எப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கான் பற்றியா சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் ஜிக் லைஃப் வந்து நார்மலாக போயிட்டுருக்கு. அப்படி ஒரு 1 மந்த் ஆஃப்டர் தண்டா நம்ம இவங்க 3 பேருக்கும் மேரேஜ் அரேஞ்ச் ஆகிருக்கு. அகைன் ரீமேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாம் ஜின்னு அதுக்கப்புறம் காய் ஹோப் மன்னிச்சிக்கோங்க நம்ம வீ ஹோப்பு அதுக்கப்புறம் நம்ம ஷுவா ஒயின் 3 பேருக்கும் மேரேஜ் நடக்குது. இந்த பக்கம் ஜிக்கு கூட பேசி பார்க்குறேன்மா நீங்களும் சொல்கிறாங்க. ஐயோ நாங்கள் பண்ணிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம போகிற ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவள் தான் ரிங் எடுத்து கொடுக்குற டேடா அம்மா கையில் ரிங்கு போடுங்க சொல்கிறாங்க. இப்போ அவருமே கொடுக்குறாங்க. ஜெயப்பாக்கு என்னடி நம்ம அம்மானு கூப்பிட்றாரு சொல்லிட்டாங்க. ஆமாம் கவி அப்படி சொல்லிட்டு அதை சொல்லிட்டு இருக்கு. இப்போ சின்னக்கும் நம்ம வாங்கிட்டு அவங்களோட பேருக்கும் நம்ம ஜிக்கு கூட பேபிஸ் ஆளுக்கு ஒரு பேபியும் ஒருத்தவங்க எடுத்து போகிறாங்க. 2 பேர் கொடுக்குறாங்க போடுங்க சொல்லிட்டு இப்போ போயிடலாம். அவங்க மேரேஜ் ரொம்ப அழகாக நடந்து முடிக்குது. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. நம்மளுக்கான வீடு வாங்கிட்டா போகலாமா சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு நியூ காரு ஒரு நம்ஜின் வந்து ரொம்ப என் பண்ணியிருப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணி டக்குனு வாங்கியிருப்பாரு வீட்டையும் இந்த ஒரு காரும் அந்த நியூ காரில் தான் கொண்டு போய் போகிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜங்களுக்கு சொல்கிறாங்க ஹேங் சொல்கிறாங்க. நீங்கள் தான் இவ்வளோ டேஸ் நாங்கள் ஹாப்பியாக இருந்த பேச நீங்கள் தான் சொல்கிறாங்க. இவங்களாம் உள்ள இருந்தப்போ நாங்கள் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்த பேசுன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் தான் நாங்கள் ஹாப்பியாக தான் சொல்கிறாங்க. சரி ஓகே நாங்கள் சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நீங்கள் நம்பிருக்காங்க வேலை சொல்கிறாங்க. நான் மன்னிச்சிட்டா இருந்தாலும் அவசியத்தில் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ண மாட்டா சொல்கிறாங்க. அப்போலாம் சொல்லாதீங்க ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு அதை வச்சுட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. என்னடா ப்ளீஸ் கொஞ்சம் யார் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னும் சொல்லி ஓகே நான் போய்ட்டு வச்சுட்டு போயிடறாங்க. ஜின்னு நம்பிட்டு கிளம்பி போயிடறாங்க. அப்படியே நம்ம ஒயினோட நம்ம சுகா ஒயின் பார்க்குறா
ஜிமினி தனியாக இருந்து போய் சொல்கிறாங்க, அக்கா நான் இருந்துக்கிறேன் ஓகேவா, நான் ஜம்முக்கு பண்ணேன் தனியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லைடா நீ குழந்தைங்க மேனேஜ் பண்ணிட்டு வா சொல்லிட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன்க்கா, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நீ உன்னோட லைஃபை பாரு, உனக்கு ஒரு குழந்தைங்க உன் லைஃப் நான் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஓயனும் சரி ஜம்முக்கு போயிட்டு வரேன், ஜங்ஷன் போயிட்டு வர சொல்லிட்டாங்க. ஓகே ஒயனத்தை பேபி சொல்லிட்டாங்க. இப்போ போய் நான் சுகா அந்த ஒயன் வந்து கார் ஏறிடுறாங்க. இப்போ அப்படி நம்ம ஜெயோ பண்ணிட்டு இதெல்லாம் காரில் உட்காந்துருக்காங்க. ஜெயோ போட்டு வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறா, ஜெயோ ஹேண்டை பிடிக்க அவர் கொடுக்க மாட்டாரு. ஹோபி பேபி பார்க்குறது, ஹோபி கொடு ஹோபி பேபி ஹேண்டை சொல்லிட்டு நம்ம பேபி தான் ஜெயோப்போட ஹேண்ட் எடுத்து டேவோட ஹேண்ட் வச்சிருச்சு. நம்ம டேப்பை ஜெயோ பார்க்குறது என்ன வேலை பார்க்குறது தெரியுமா சொல்லிட்டாங்க. எங்கள் இடமா ஒன்று சொல்லிருக்கிறா சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜெயோ சொல்லிக்கிறாங்க ஃபைனலாக. அப்படி எல்லாம் தனித்தனியாக போகிறாங்கடா. அழகழகான ஹோம் நம்ம ஜின்னு வந்துட்டு நம்ஜின் வந்து ஜின்னுக்காக சூப்பராக வீடு வாங்கியிருக்காங்க. ஜின் ஹோம்னே போட்டிருக்காங்க. ஜின் வீட்டு எப்படி இருக்க சொல்லி கேட்குறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க சொல்ல சும்மா கூட டேஸ்ட் நல்லா இருக்கு சொல்லிட்டு ஜின்னு பார்க்குறாங்க. நல்லா இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. இல்லை இது பெட்டராக வாங்கணுமா கேட்குறாங்க. இல்லை இது நல்லா இருக்குது ஜின்னு சொல்கிறாங்க. விட்டு சுற்றி பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஜின் ஹோம் சொல்லி போட்டிருக்கு. நம்ம ஜின்னு உள்ளே போகிறாங்க. பார்த்தா அவருக்கு பிடிச்ச மாதிரி ஊஞ்செல்லாம் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஜின்னு பார்க்குறாங்க. உண்மையை நம்ம வீடு நான் பார்த்துருக்காங்க. அவங்க இப்போ ஜம்ப் வீட்டிலேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ண அந்த வீட்டுக்கு வராண்டா ஓகேவா. அவ்வளோ அந்த 1 hour டிஸ்டன்ஸாக வீடு வாங்கியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஜின்னு பார்க்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு வீடு. அவ்வளோ யூனிக்காக ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. நம்ம ஜின்னு வீடு பார்க்குறாங்க. உண்மையாக நல்லா இருக்குது சொல்லி பார்க்குறாங்க. வீட்டில் ஒரு ஜின்னோட பிக் ஃப்ரேமாக வச்சுருக்காங்க நம்ம நம்ஜின் வந்துட்டு. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டாலும் எனக்கு எப்படி செட் பண்ணிட்டு தெரியல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. நேரில் தொட்டுறா அதை நானே செட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஏன்னா நியூ திங்ஸ் ஜின்னு சொல்கிறாங்க. நம்ஜிற்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. எனக்கு அவர் உடச்சிட்டு வர எனக்கு பயம். அப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறேன். நான் இது தொடரல ஓகேவா, நீ எல்லாமே அவன் பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜின்னு பார்க்குறாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. என் ஜின் நீ நான் மன்னிச்சிட்டியா கேட்குறாங்க. ஜின் அமைதி இருக்காங்க சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க. மனசார மன்னிச்சிட்டியா கேட்குறாங்க. 75% எப்படி சொல்கிறாங்க. இன்னும் 25% என்ன பண்ணுவோம் கேட்குறாங்க. அது உங்க இடத்துல இருக்குது சின்ன போயிடுறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. அதே நான் பண்ணிட்டு வந்து நம்ஜின் நினச்சிட்டு இருக்காங்க. சுகா அண்ட் ஒயின் பார்த்தா ஒயினுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை நம்ம சுகா பார்த்துருக்காங்க. அது சுகா ஒயினோட ஒரு டைம் ட்ராயிங் பண்ணியிருப்பா ஒரு வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ராயிங் பார்த்தா நம்ம சுகா வந்துட்டு அதே மாதிரி வீட்டு வந்து வாங்கியிருப்பாங்க. ரொம்ப அழகாக சம் இன்டீரியர் ஒர்க் மட்டும் அவ்வளோ பண்ணியிருப்பாரு. அது அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஒயின் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது. இது வந்து நான் ட்ராயிங் பண்ண வீடு மாதிரி இருக்கே பார்த்துருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க்லாம் அவர் பண்ணியிருக்க மாட்டா. அதெல்லாம் அந்த இன்டீரியர் ஒர்க்லாம் அவரே பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்குது டிசைன் பண்ண வீடு. நம்ம ஒயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. எனக்கு வீடு ரொம்ப அழகாக சொல்லிட்டு ஒயின் சுற்றி பார்க்குறேன். அவ்வளோ பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஷுவா பார்க்குறேன். பிடிச்சிருக்கா ஒயின் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பிடிச்சிருக்கா உனக்கு அப்படி கேட்குறாங்க. ஒயின் பார்க்குறா பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ இந்த வீட்டில் ஹாப்பியாக இருக்கணும் என்னோட சொல்லிட்டு ஷுவா சொல்கிறாங்க. இந்த வீட்டில் சின்னதாக கூட கண்கலாம் கூடாது. எப்போது ஹாப்பியாக இருக்கணும். உங்களோட ஹாப்பினஸ் மட்டும் வீட்டில் வந்து ஃபுல்லாக இருக்கணும். ஃபுல்லாக உங்களோட ஹாப்பினஸ் மட்டும் இந்த வீட்டில் வந்துட்டு ஃபுல்லாகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஷுவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம மணிக்கு கேட்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே நம்மட்டே அந்த ஜகப் சைடு பார்க்கலாம்டா பார்த்துட்டாடா இதான் நம்ம நியூ ஹோம் சொல்லிட்டாங்க. ஆமாண்டா சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குடாடா சொல்லிட்டு ஆனால் ஜங்ஷன் ரொம்ப மிஸ் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. எனக்கு ப்ளே பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ப்ளே பார்க்குறாங்க. உனக்கு ப்ளே பண்ண சீக்கிரம் குட்டி பார்க்க வருவாங்க சொல்கிறாங்க. அப்படியா எங்கே இருந்து அப்படி சொல்லி பேபி கேட்டுருக்கு. இப்போ நம்ம ப்ளே பார்க்க அது சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெயப்பதை விட்டு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. சீக்கிரம் வருவாங்க சொல்கிறாங்க. அப்படியே சரி வெயிட் பண்ணுறது பேபி சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. எப்படியும் ஜெயோ மனசில் இடம் பிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியில் அவன் பக்கத்தில் இல்லை. அவன் ப்ரெக்னென்ட் ஆனதுன்னு தெரியாது. ஆனால் இப்போ அவன் செகண்ட் ப்ரெக்னென்ட் ஆனால் அவனுக்கு அவன் ஃபஸ்ட் டைமில் எதெல்லாம் மிஸ் பண்ணிருக்கணும் மொத்தத்தில் கொடுப்பேன். அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அவன் ஹாப்பினஸ் டிசர்வ் ஒரு பர்சன். அவனுக்கு எல்லாம் ஹாப்பினஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கு. அவ்வளோ இது பண்ணியிருக்கு. ஆனால் என் பொண்ணால் தான் அவன் மன்னிச்சு பண்ண நினைக்கிறேன். அதெல்லாம் சரி பண்ணணும் சொல்லும்போது டேர் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி அந்த வீடு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாமே செட் ஆகிடுறாங்க. எல்லாருக்கும் வந்து ஜீக்கு கொஞ்சம் விட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஜீக்குமே பேக் பண்ணுறாங்க திங்ஸ் எல்லாம். இப்போ பேபிஸ் பார்க்குறதுனால மம்மா நம்ம எங்கே போகிறோம்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறேன். நானும் உங்கள் அம்மாவுக்காகவும் உனக்காகவும் ஒரு அழகாக வீடு வாங்கியிருக்க சொல்கிறாங்க. இதுக்காக நானும் உங்கள் அம்மாவுக்காகவும் உங்கள் 2 பேருக்காகவும் அழகான வீடு வாங்கியிருக்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இதை விட பெஸ்ட்டு ஹோம் ஓகேவா. ரொம்ப அழகான ஒரு ஹோம் யூனிக்காக வாங்கியிருக்கேன் ஓகேவா. நான் அந்த ஹோம் முன்னாடியே வாங்கிட்டேன். ஆனால் எப்போ உங்கள் அங்கிளோட பிரச்சனை சரியாகுதோ அது வந்து வீட்டை வந்து கட்டிட்டு இருந்தேன் ஓகேவா. டிசைன் வந்து பில்டப் பண்ண வீடு அது. நான் வந்துட்டு நானே பில்டப் பண்ண அந்த வீட்டை டிசைன் பண்ண சொல்லி அந்த வீட்டில் நம்ம இருக்க போகிறோம் ஓகேவா. அவங்க அங்கிள்ஸ் பிரச்சனை சரியாயிட்டு அவங்களாம் ஹாப்பி லைஃப் செட்டில் ஆனால் அவங்க வீட்டுக்கு போகணும்னு நினச்சிருந்தேன் ஓகேவா. அதான் வீடியோஸ் நான் சொல்லாமல் இருந்தது குளமாக சொல்லிட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்கும் தெரியாது சொல்லிட்டு அவங்க யாருக்கும் தெரியாது ஓகே. நம்ம அப்புறம் சொல்லிக்கலாம் சொல்லிட்டாங்க. அப்படியே டேடா சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறது சொல்லிட்டேன் நம்ம அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போகிறோம் ஓகேவா. ஏன்னா அம்மா வந்துட்டு அந்த வீட்டு ஜாப் வந்து குவைட் பண்ணிட்டாங்க இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அம்மா இனிமேல் வீட்டில் இருக்க போகிறாங்க. அப்போ நான் அப்பா வந்து ஆஃபீஸ் போவேன். அம்மா அப்பாவுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களெல்லாம் பார்த்துப்பாங்க இல்லையா. அதனால் நாங்கள் சில விஷயங்கள் முடிவு எடுத்துருக்கோம். அதனால் அங்கேருந்து கொஞ்சம் தூரமாக போகிறது சரியா சொல்கிறாங்க. அப்படியே டேடா அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் வந்து வீட்டை ரொம்ப டேஸாக வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. எனக்கு அது ஜிம்முக்கும் ஜிக்கு பேபிஸ் அவங்க 4 பேருக்கும் கம்ஃபர்டபுளாக ரொம்ப அழகாக ஜிம்முக்கு ஜங்குக்கு எது டேஸ்ட் பிடிக்குமோ அப்படியே ஒரு இதில் வந்து கட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த வீட்டை. அப்போ ஜங்கு ஸ்டார்டிங் நினச்சிருப்பாங்க. ஏன்னா ஜங்கோட இது வந்து எப்போவுமே அவர் தனியாக இருக்கணும். அவர் ஃபேமிலி அவர் தனியாக இருக்கணும். அவர் ஆசைப்பட்டுருக்காரு. பிரதர்ஸ் மேலே பாசம் இருக்குது இருந்தாலும் எப்பவும் எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஒன்றும் இல்லை ஒன்றா இருந்தால் பாசம் அப்படின்னு கிடையாது. அந்த ரீசனால
ஜங்க் வந்து வீட்டை ரொம்ப டேஸ் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக ஜங்குக்கு அங்கே வந்துட்டு ஒரு வீட்டை வந்து வாங்கிட்டாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு ஜிமினி ஜங்கு பேபிஸ் போகிறாங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக வீடு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு ஒரு அழகான பிளேஸ். வீடு சுற்றி கார்டன்ஸ் அழகாக இருக்குது. ஜிம் பார்க்க ஜங்கா வீடு சூப்பராக இருக்குது சொல்லிட்டாங்க. அப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ நான் டிசைன் பண்ணதில்ல ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. இல்லை டிசைன் பண்ணால் நான் வந்து பார்க்க வேண்டிய ஒர்க்கெலாம் சொல்லிட்டாங்க. நீ பிஸியாக இருந்தால் அதான் ஜங்க் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஃபைனலாக இவங்க கொஞ்சம் தள்ளி வந்துட்டாங்க. அப்படியே ஒரு 2 months ஆஃப்டர் தான்டா இப்போ தான் நம்ம வயன் வந்துட்டு குக் பண்ணிட்டுருக்கா. அப்படியே வயனுக்கு இப்போ வந்து பசங்க கை வைக்கிறாங்க. வயனுக்கு ஒரு மாதிரி வயன் திரும்பி பார்க்குறா. பார்த்தா சுகா தான் வயன் நெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ வயனுக்கு ஒரு மாதிரி சுகா என்ன பண்ணுறா கேட்குறாங்க. முன்னெச்சரிட்டி எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாக்கு ஒரு மாதிரி வயனுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. முன்னெச்சரிட்டி என்னோட கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது சரியா. நான் உங்களை அந்த பிளேஸில் வச்சிருக்காங்க. ஏன்னா எனக்கு நானும் ஒரு மாதிரி வந்துடுறேன். எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் தான் ஓகேவா. தாஷ்னி புரிஞ்சுக்கோ ஹார்ட் பண்ணுறேன்னு இல்லை இருந்தாலும் புரிஞ்சுக்கோ. சுத்தம் சுகா தான் வந்து கிஸ் பண்ணிருக்காங்க. உனக்கு பிடிக்கலாக்க எனக்கு புஷ் பண்ணிட்டு சரியா. சுத்தம் சுகா சொல்கிறாங்க. வயனெல்லாம் புஷ் பண்ணவே முடியல. வயனை அமைதிருக்கா. இப்போ சுகா தான் எனக்கு கிஸ் பண்ணுறாங்க. வயனுக்கு அது மாதிரி ஆச்சு. வயனை டன் பண்ணுறா. இப்போ சுகா வந்துட்டு வயனை லிப் அட்டாச் பண்ணுறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கு. சுகா பார்க்குறவங்க ஓகேவா கேட்குறாங்க. இப்போ வயன் தான் வந்துட்டு ஹெட் செக் பண்ணுறா. ஓகே சொல்லிட்டு இப்போ 2 பேருமே லைஃப் மூவ் பண்ணுறாங்க. அப்படி நம்ம சின்ன சைடு பார்க்குறாங்களா. சின்ன பார்க்குறாங்க. பக்கத்தில் நம்ம சின்ன அப்படியே ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. குரட்டை விட்டு நம்ம சின்ன பார்க்குறேன். இவங்க குரட்டை வந்து தாங்க முடியே சுட்டு நம்ம சின்ன பார்க்குறாங்க. எப்போ பார்த்தாலும் நைட்டில் இதே மாதிரி சத்தம் போட்டுருக்காங்க. பசங்க வேறு ரூம் போயிடும். மாசு சின்ன நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சின்ன வந்துட்டு அப்படியே சின்ன மரத்துக்கு காலை போடுறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. கடவுளே காலத்துக்கு போகிறானே சொல்லிட்டு நிம்மதியாக இருக்க விட மாட்டானே சொல்லிட்டு நம்ம சின்ன வந்துட்டு நம்ஜன் அப்படி டக்குன்னு அடிச்சிடறாங்க. சொல்லி அடிக்கவும் எஞ்சிடாது. அவரை துடிச்சு பிடிச்சி எழுதிக்கிறாரு. சின்ன அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணது பண்ணிய சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்க நீ தான் பண்ண மாட்டேன் சின்ன நினச்சிட்டு என்ன பண்ணுற சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன்டா இப்போ ஸ்னோரிங் வந்து இந்த ப்ராப்ளம் உனக்கு இருக்கா கேட்குறாங்க. ப்ராப்ளம் இல்லைடா ஸ்னோரிங்கிறது நார்மல் ஹியூமன் திங்ஸ் தான் ஓகேவா சொல்கிறாங்க. பாருங்க தூங்க முடியாது சொல்கிறாங்க. சாரி சின்ன அப்படி சொல்கிறாங்க. ஜெனு நம்பிக்கை மாதிரி இருக்குது. நான் வேணா சூப்பராக படுத்துக்கோ அப்படி கேட்குறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க சோஃபாவில் படுத்து கூட அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு வந்துட்டு என்னடா பேச சொல்லிட்டு கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. நஞ்சு கிளம்பி பாவம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜின்னு நஞ்சு பார்க்குறேன் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜின்னு போய்ட்டு கிஸ் பண்ண அனுப்புகிறாங்க. நஞ்சு பார்க்குறாங்க. ஜின்னு சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் சரி ஜின்னு என்ன சொல்கிறாங்க. நஞ்சு பார்க்குறாங்க. உனக்கு உண்மையாக சொல்லி எனக்கு உண்மையாக ஓகே தான் சொல்கிறாங்க. உனக்கு என்ன சொல்கிறாங்க. நீ என்னடா இப்படி ஒர்க் பண்ணுறேன். எனக்கு என்ன வேணுமோ வேணாமல் எல்லாமே பார்த்து வாங்கி தரேன் எல்லாம் பண்ணுறேன். ஆனால் அதுக்கப்புறம் லைஃப்பை மூவ் பண்ண வேணாமா கேட்குறாங்க. நீ மன்னிச்சிட்டா சின்ன கேட்குறாங்க. அவனை மன்னிக்கலாம் மேரேஜ் பிரேக் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு எல்லா ஹியூமனுமே லைஃப் ஒரு டைம் தப்பு பண்ணுவாங்க சரியா. அந்த தப்பை ரியலைஸ் பண்ணுறப்போ நம்ம அவங்க மன்னிப்பு கொடுக்கணும் சரியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஏன்னா லவ் பண்ணுறேன். நீ எந்த லவ் பண்ணுறது தைரியம் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு ஓகேவா. சின்ன வயசு லவ் பண்ணுறது தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் கூட நான் இறந்துட்டேன்னு நினச்சி கூட நீ என்னை மறக்காமல் இருந்திருக்கல. எனக்கு அது நினைக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. இவருக்கு உங்கள் மேரேஜ் ஆகி கூட நான் வந்துட்டு யாரும் நினச்சிட்டு நீ அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கல ஜின்னு நினைக்கிறாங்க. நம்பி பார்க்க அது இந்தளவுக்கு லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் லவ் இருக்குல்ல ஜின்னு சொல்கிறாங்க. நான் இந்த ஒரு டைம் மன்னிக்கிறேன். ஆனால் நீ இதுக்கப்புறம் சொல்லி எப்பவும் ஹட் பண்ண மாட்டேன். ரெஸ்ட் ஆஃப் பேர் ஹட் பண்ண மாட்டேன் ராஜா நம்பி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க. ஜின்னு தான் கிஸ் பண்ண நினைக்கிறாங்க. இப்போ நம்ஜன் ஹாப்பியாக அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லை தேவன் ஜெயப்படுத்த பார்க்கலாம்டா. டேக்கு மட்டும் அவ்வளோ சீக்கிரம் பர்வினஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த பக்கம் நம்ம போகிறதான் டேட்டா மம்மாவுக்கு எதாவது வாங்கி கொடு அப்போ தான் மம்மாவுக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. உங்கள் மம்மா என்னடா பிடிக்கும் மம்மாவுக்கு சொல்கிறாங்க. மம்மாவுக்கு பர்ஃப்யூம் தான் பிடிக்கும். அப்புறம் வந்துட்டு நம்ம சொல்லிட்டு பார்க்க சொல்லிட்டு நம்ம ஜெவப் டே பார்க்குறாங்க. அதெல்லாம் மம்மாவுக்கு பிடிக்காதா சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்படி டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம எப்படி வந்துட்டு அப்போ என்ன பண்ணலாம் 2 பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெவ் பார்த்தா கண்டுக்க மாட்டாங்க 2 பேரையும். இப்போ நம்ம நைட்டு தான் அடுப்பு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு நம்ம ஜெவ் மேலே கை போடாமல் போகிறாங்க. டக்கு நம்ம ஜெவ் ஒரே தட்டு தான் ஜெவ் டேவுடைய ஹேண்டை அவர் சீக்கிரம் அடிச்சிருச்சு. ஐயோ கடவுளையே சொல்லிட்டு அவரோட அமைதியாக இருக்காரு. இப்போ நம்ம பேபி வந்துட்டு அது நடுவில் படுத்துட்டு கூட மெதுவாக எந்திரிக்குது. தூக்கத்தில் ஜேவ் போய் ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு டேவை ஹக் பண்ணிடுறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேவ் டேட்டா ஹக் பண்ணுறாங்க. ஜேவுக்கு தேவை தூக்கத்தில் தூங்கிருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா நம்ம டே வந்துட்டு ஜேவ் படி செஸ்ட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம ஜேவ் பார்த்து டேவோட செஸ்ட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜேவ் பாய்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தாக்கா அவர் ஹெட் வந்துட்டு டேவோட செஸ்ட்டில் இருக்குது. டேக்கு ஜேவ் பொறுமை எம்பாரசிங் ஆகிட்டு இது ரேஞ்ச் பார்க்குறாங்க. டே பார்க்குறேன் என்னாச்சு கேட்குறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. போரா அப்படி கூப்பிட்றாங்க. அப்போ இந்த பக்கம் பார்த்து போரா ரெஸ்ட் ரூம் எழுதுவது அம்மா நேஞ்சிட்டேன் எனக்கு ஸ்கூல் டைம் அதில் அது பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குற நான் எப்படி இங்கே போகலாம் சொல்லி பார்த்துட்டு இருக்கு. பேபி சொல்லிட்டு அம்மா தூக்கத்தை அப்படியே மாறி வந்துட்டேன். நீங்கள் வந்து டேடா போய் ஹக் பண்ணி தூங்கிட்டீங்க. அப்போ பேபி சொல்லிட்டு இருக்கு. ஜெவ் ரொம்ப பார்த்து நான் ஹக் பண்ண நான் சொல்லிட்டு ஆமாம் டேடா வந்து அவங்க பிளேஸில் தான் நீங்கள் தான் டேடா போய் ஹக் பண்ணிட்டீங்க. அப்போ பேபி சொல்லிட்டு இருக்கு. ஜெவ் ஒரு மாதிரி ஆகிடுது. அது தூக்கத்தில் வந்து அப்படி பண்ணிட்டாங்க. அப்போ சாரி சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. டேக்கு ஒரு மாதிரிக்கிட்டே தான் பேபியோட ஹைஃபை கொடுக்குறாங்க. சூப்பர் அப்படி சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜெவ் ஒரு மாதிரி கடவுளே நான் அப்படி ஆனால் இன்னும் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஏதோ ஒரு நல்ல தூக்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஜெவ் ஒரு மாதிரி இருக்குது.
இப்போ டிசஸ் போக ஜெயப்பு அவரே அறியாம டேவ் பார்த்துருக்காங்க. டேவ் பார்த்தா அப்படியே அவங்க ஒய்ஃப்க்கு அவங்க கலந்துக்காம அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்து ஜெயப்பு ஒரு மாதிரி என்னடா இப்படி பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு தூக்கத்தை கூட பெருசாக எடுக்கிறதில்ல. பேபிக்கும் சரி ஜெயப்பு சரி எல்லாமே பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ கேர் பண்ணுறாரு. ஒரு கடத்துக்கு மேலே வந்து டேவால் ஜெயப்பு பார்த்து கொஞ்சம் தள்ளி வைக்கவும் இல்லை. இப்போ நம்ம எப்படின்னாக்கா அவரும் அந்தளவுக்கு சாரி ஜெயப்பா டேவ் தள்ளி வைக்கல அந்தளவுக்கு ஒரு கேரிங்காக லவிங்காக இருக்கார். ஒன் பாயிண்ட் பேபி தான் வந்துட்டு நேரமாக தூங்கிடுச்சு. நம்ம டே தான் வந்துட்டு பேபி வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்க பேபியை பார்த்துருக்காங்க. ஜெயப் பார்க்குறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. நாளைக்கு பாப்பாவுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குது, நம்ம போகணும்னு சொல்லிட்டு போகலாம் அப்படி பேச சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப் பார்க்குறவங்க அப்புறம் ஒர்க் அவுட் போயிட்டு இருக்க சொல்கிறாங்க. நல்லா போது ஹாபிஸ் சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப் பார்க்குறவங்க அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என் ஹாபி உனக்கு என்ன எவ்வளோ கோவமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்கு இன்னும் எவ்வளோ கோவமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜெயப் ஒரு மாதிரி இருக்குது. கோவம் இல்லை ஆனால் என் லைஃப் இருக்குது அப்படின்னு ஹர்ட் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. சத்தியமாக ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப் பார்க்குறாங்க. நம்புறா சரியா என்னையும் சரி பொண்ணையும் சரி சொல்கிறாங்க. இல்லை நம்ம பொண்ணையும் சரி ஒன்றும் சரி ஹார்ட் பண்ண மாட்டேன்டா. நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு ஜெவப் இப்போ பொண்ணு கிரேஸாக லவ் பண்ணுறேன். அந்த லவ் எப்போதும் மாறா சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவப் பார்க்க நம்புறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் ஜெவப் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறாங்க. இப்போ டே பார்க்குற ஜெவப் பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஐஸை பிளிங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டே தான் ரொம்ப மிஸ் பண்ண சொல்லிட்டு அப்படியே போய் கிஸ் இப்போ ஒரு ப்ரெஸ் பண்ணுறாரு. இப்போ வந்து பக்கம் ஜெவப் ஆட்டோமேட்டிக் ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவங்களே எல்லாமே தான் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சி அவங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப லவ்வோட ஃபுல்லாக லவ் அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் அப்படியே ஜேக்கப் சைடு பார்க்கலாம்டா. ஜீவன் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க அவங்க பாரு அவங்க காசு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களாம் போயிட்டு ஒரு டேஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு கால் கூட பண்ணல பார்த்தீங்களா சொல்கிறாங்க. பிஸி ஆகிட்டாங்களா சொல்கிறாங்க. சரி விடுங்க பரவாயில்ல அவங்களாம் ஹாப்பியாக தான் போதும் சரியா சொல்கிறாங்க. சீக்கிரமே அவங்களாம் ஹாப்பி ஆகிட்டு நம்மள்ட்ட வந்து பேசினா போதும் அப்போ ஜிமின் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி ஜேக்கும் ஜிமின் பேசிட்டு இருக்காங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க. இடமாம்மா ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. நான் போரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். போரக்கா நம்மளுக்கு பேசக்கூடல பற்றியா சொல்கிறாங்க. சீக்கிரம் பேசோட தங்கம் ஜிமின் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க. ஜிம்மின் சொல்லுறாங்க சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஜம்க்கா உங்கள் அம்மா எங்கே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா நல்லா தான் இருக்காங்க நல்லா இருக்காங்க. அம்மா யாத்திரை போயிருக்காங்க சொல்லி யாத்திரை ஆமாம் ஒவ்வொரு கோயிலாக போயிருக்காங்க. நான் கூட ஃபோன் பண்ணி கேட்டேன் இங்கே வரீங்களா சொல்லி கேட்டேன். இல்லை அப்பா வந்து எவ்வளோ தப்பானாரு எல்லாமே எனக்கு தெரிஞ்சால் பண்ணார். நான் ஸ்டாப் பண்ணிட்டு முடிஞ்சேன்க்கா நான் நான் சரியாக பண்ணேன். நீயே கூட சொன்னேம்மா அப்பா அப்படி காரணம் வச்சு சரி பண்ணிட்டு சொன்னேன். நான் அதை சரி பண்ண விட்டேன். தப்பெல்லாம் ரீசன் நான் அந்த அவங்களாம் இறந்து போகிறதுக்காக ரொம்ப என்னோட பேரண்ட்ஸ்லாம் என்னோட பேரண்ட்ஸ் இறந்து போகிறாங்க. அந்த ரீசனால நான் சரி பண்ணாமல் விட்டுட்டேன். அந்த தப்பெல்லாம் வந்துட்டு அந்த பாவத்தெல்லாம் சரி பண்ண முடியாது. அதுக்காக தான் கோயிலுக்கு போயிட போகிறேன். நீங்களாம் நல்லா இருப்பீங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்குங்களா அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவுங்க சொல்கிறாங்க. அந்த ஆண்டிப்பா வந்து நான் வந்து செலுத்தலாம் சொல்கிறாங்க. இல்லை அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பண்ணிருக்கல ஒரு ஸ்டெப் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதுவும் உண்மை தான் சொல்கிறாங்க. சரி அதை பற்றி பேசாத விட சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்னா அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம பேபிஸ் அந்த இடமா தூக்கம் வர சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிம்னு ஜங்கும் பேபிஸ் தூங்க வைக்கிறாங்க. இப்போ பேபிஸ் தூங்க வச்சுக்கப்புறம் ஜிம் போயிட்டு ஜங்க் ஷவர் பண்ணிட்டு வரட்டு போயிடாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க ஷவர் பண்ணிட்டு வரட்டும். ஜங்க் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் ஷவர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஜங்க் தான் ஜிம் கிட்டே வராங்க. அந்த அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை ஜங்க்கா பண்ணுறது சொல்லிட்டு அதே சொல்லிட்டாங்க. சொல்லி ஜங்க்கா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க்கு ஒரு நியூ செயின் ஒரு வேர் பண்ணி விடுறாங்க. இதை சொல்லிட்டாங்க. நம்ம அவங்க நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அழகாக இருக்குது சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இதை பார்த்து நீ ஜிம்முக்கு போட்டு அழகாக இருக்குமே தோணுச்சு அதை வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நமக்கு மேரேஜ் 2 டேஸ் ஆகிடுச்சு. ஜிம்முக்கு போனாங்க பிறகு லைஃப் அழகாக செட்டில் இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் அப்பப்போ என் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்போம் ஓகேவா அவங்களை எப்போதும் ஹாப்பியாக வச்சுப்பேன். அப்படி ஜிம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி நம்ம லவ் வந்து அப்பப்போ காமிச்சிட்டே இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. அப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்து அவங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும். அவங்களுக்கு இந்த கிஃப்ட்லாம் ஒரு அந்த ப்ரைஸ்லாம் ஒரு விஷயம் இல்லை சரியா. அவன் வாங்கி கொடுக்குறது அந்த லவ்வோடு வாங்கி கொடுக்கணும் அதுதான் விஷயம். ஓகேவா சொல்லிட்டு எனக்கு என் ஒய்ஃப் மேலே ரொம்ப லவ் இருக்குது. அந்த லவ் இப்படி அழகாக அடிக்கடி காட்டுவோம். ஜம் சொல்கிறாங்க. ஜம் ஹாப்பியாக இருக்குது. ஜிம் ஜம் கொஞ்சம் லிஃப்ட் கிஸ் பண்ணுறாங்க. லவ் ஜம் காசு லவ் டூ ஜம் சொல்கிறாங்க. சரி ஓகே தூங்கலாமே சொல்கிறாங்க. ஃபைன் ஜிம் ஜம் 2 பேரும் ஆளுக்கு இருப்பாங்க. பேபிஸ் மேலே ஹேண்டை போட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களோட ஃபேமிலி அழகாக போயிட்டுருக்கு. அப்படி ஒரு 4 மந்த் ஆஃப்டர் தான்டா 3 பேருமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் நம்ம என்ன நம்ம ஜிம் 3 பேரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ரொம்ப ஜிம் பார்க்குறாங்க. இது என்னடா ஒரே டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜாங்க ஆகுது. அப்போ நம்ம தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போலையா சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாருக்கும் டெலிவரி ஆகிற நம்ம தான் பார்த்துக்க போல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்துக்கோங்க நீங்கள் தான் பார்த்துக்கோங்க நாங்கள் தான் பார்த்துக்கோங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா இவ்வளோ தூரத்தை அந்த வீடு வந்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அது ஏங்க சார் சொல்லிட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்கே மாடுலேஷன் ரொம்ப அழகாக இருக்கே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நான் ஃபியூச்சர் இந்த மாதிரி வீடியோ கட்டுவான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறீங்க அதை வீடு ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருக்கே சொல்கிறாங்க. இல்லைடா நான் ஜின்னு இன்னும் பெட்டராக சொல்கிறாங்க. இல்லைடா இதுவே போதும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க.
ஜங்கு சொல்கிறாங்க ஹேங் சொல்கிறாங்க பேசாமல் நம்ம எல்லாம் ஒன்றா குக் பண்ணலாமா சொல்கிறாங்கன்னா ஆமாம் ஏன்னா இவங்களாம் ஒன்றா மீட் பண்ண ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் குக் பண்ணலாமா சொல்கிறாங்க கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம சுகா 2 பேரும் குக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம சின்ன இவ்வளோ கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. ஒயின் பார்த்தா சுகா எனக்கு அது உரிச்சு கூட சொல்கிறாங்க. நம்ம சுகா போயிட்டு ஆரஞ்சு பழம் உரிச்சுறாங்க சாப்பிட சொல்லிட்டு. இந்த பக்கம் டே பார்த்தா கீழே விடுற ஜெவ பார்க்குறாங்க. இவன் இவ்வளோ கிரேஸாக லவ் பண்ணுறா சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சின்ன ஜிம் பார்க்குறாங்க என்ன யாங்க சொல்கிறாங்க இல்லைடா இவங்க இவ்வளோ கிரேஸாக லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படியே அவருக்கு ரொம்ப கிரேஸாக லவ் தான் அவங்க மேலே எப்பவுமே அப்படி சொல்கிறாங்க. அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவப் சொல்லியிருக்காங்க. வர போய் பார்க்குறேன் டேடா என்னமோ ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அப்படியே ஆமாம் ஜிமின் அங்கிள் உங்களா ஜங்கு லவ் பண்ணுறேன்னா ஆமாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் எல்லா அங்கிளுமே எல்லாரையும் லவ் பண்ணுவாங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நம்பிச்சின் அங்கிள் சின்ன அங்கிள் அப்படி தான் லவ் பண்ணுவாங்க. நம்ம சுகா அங்கிளும் வேணாங்க ஆண்டி அப்படி லவ் பண்ணுவாங்க. உன்னோட அம்மா உன்னுடைய அப்பா உன்னோட அம்மா அப்படி லவ் பண்ணுவாங்க ஜிம்மி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஜிம்மிக்கு விட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் சாஃப்ட்வேரை சோப் பண்ணி எல்லாரும் கொடுக்குறாங்க. எல்லாம் ரொம்ப ஹாப்பி சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறது சரி ஓகேடா அப்புறம் வீட்டு கிளம்புறோம் சொல்கிறாங்க. ஓகே ஹேங்க சொல்கிறாங்க. அப்படி ஒரு பெரிய சாப்பிட்டு பார்க்குறாண்டா இந்த பக்கம் ஜின்னு தான் பார்க்குறாங்க. ஏய் ஜூன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்ன ஜின்னு கூப்பிட்றாங்க நான் ஒன்றும் கூப்பிடா அவன் பையனை கூப்பிட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அங்கே ஒரு பையன் இருக்கான் என்னம்மா சொல்கிறாங்க. என்ன அப்படி இப்போ அன்றா சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க. அதையும் உடச்சா கேட்குறாங்க. அதுவாக தெரியாம உடச்சி அப்படி சொல்கிறாங்க. ஏன்ட்டு காம சொல்கிறாங்க. இப்போ நிமிஷம் தான் ஏன்டா உடச்சா அப்படி கேட்குறாங்க. டடா தெரியாமல் உடச்சுன்னு சொல்லி பேபி போயிட்டுறான். இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. கடவுளே இவனே இப்படி இருக்கான் சொல்லி பார்த்துருக்காங்க. இந்த பையன் ரொம்ப சேட்டை பண்ணுவான். ஜின்னு பார்க்குறாங்க. டே நீ ஏன்டா அப்படி சேட்டை பண்ணுற சொல்கிறாங்க. அப்படி தான் நம்ம சொல்லுறது கேஷுவலாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. சின்ன போய் பண்ண வாங்கி தரேன் சொல்கிறாங்க. இவன் வார்த்தை அவனுக்கு கொஞ்சம் வார்னிங் பண்ணாக்கா நீ எல்லாம் வாங்கி தரேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு தான் நான் எல்லாம் வார்னிங் பண்ண குழந்தை அப்படி சொல்கிறாங்க. ஒன்றுமே பிறந்துட்டானே சொல்லிட்டு ஜின்னு சொல்ல நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி சுகாவுக்கும் நம்ம சுகாவுக்கும் நம்ம எனக்கும் ஒரு கூட ஒரு கேர்ள் பேபி பிறந்திருப்பாடா. நம்ம ஜேகப்புக்கும் நம்ம டேக்கும் இனி ஒரு பாய் பேபி தான். அவங்களுக்கு ஒரு பாய் பேபி பிறந்திருப்பாங்க. ஒரு கேர்ள் பேபி இருக்காது ரொம்ப அழகாக லைஃப் இப்படி ரொம்ப அழகாக பாஸ் ஆகிடுச்சுக்கல எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதில் இந்த ஸ்டோரி ஹாப்பி பண்ணுற ஐயோ ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளுக்கு. எனக்கு ரொம்ப குரூலாக வராது உங்களுக்கு தெரியும். அதனால பிளேன் பண்ணிட்டேன் ஓகேவா. ரொம்ப பனிஷ்மெண்ட் பண்ண முடியாது ஓகேவா. அதனால தான் நான் ரொம்ப எமோஷனாக எடுத்துகிட்டு வரல. எனக்கு என்ன ஆட முடியாது இருக்க த்ரோட் போயினேன் அதான் ஓகே உங்களுக்கு புரிஞ்சு போய் நம்புறேன். அப்படியே ஸ்டோரி என் பண்ணல ஹாப்பி ஓகே பிடிச்சிருக்கு நம்மளோட பாய் டேக் கேர்.